பக்கம் 1. அனைத்து தேவையற்ற வார்த்தைகளையும் நீக்கிவிட்டு. தகவல் பரிமாற்றக் கழகம். நாடகத்தை மட்டும் இங்கே வழங்குகிறேன். நாடகம் தகவல் பரிமாற்றக் கழகம். காட்சி 1. அரங்கம் பள்ளி வகுப்பறை. மாணவர்கள் நாட்காலியில் அமர்ந்திருக்க. நாதன் மாஸ்டர் அவர்களுக்கு முன் நிற்கிறார். அவர் முகம் முழுவதும் ஒருவித கனிவும் புன்னகையும் தெரிகிறது. வகுப்பறையில் அமைதி நிலவுகிறது. காட்சி தொடங்குகிறது. நாதன் மாஸ்டர் மாணவர்களே வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு உண்மையான சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை சொல்லப் போறேன். இது வெறும் கதை இல்லை. தொழில்நுட்பம் எப்படி ஒரு சாதாரண மனிதனோட பெரிய கனவை நிஜமாக்கியதுங்கிற. உண்மையில் நடந்த ஒரு நிகழ்வு. மாணவன் 1. வாவ். உண்மை சம்பவமா மாஸ்டர். சூப்பர். மாணவி 2. என்ன சம்பவம் மாஸ்டர். சீக்கிரம் சொல்லுங்க. நாதன் மாஸ்டர் இது ஒரு நண்பனைப் பத்தின நிகழ்வு. அவன் பெயர் திருப்பதி. இன்னொரு நண்பன் சிவசங்கரன். திருப்பதிக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. அந்த கனவு அவனுக்குள்ள எவ்வளவு பெரிய வலியை தந்துச்சுன்னா. அதை வெளியே சொல்லக்கூட அவனால முடியலை. மாணவன் 3. என்ன கனவு மாஸ்டர். சீக்கிரம் சொல்லுங்க. நாதன் மாஸ்டர் ஒரு நாள் திருப்பதி சிவசங்கரன் வீட்டுக்கு வந்தான். அவன் முகமெல்லாம் வாடிப் போய் அழுது கொண்டிருந்தான். சிவசங்கரன் அவனை கேட்டதும் திருப்பதி என்ன சொன்னான்னு தெரியுமா. அந்த உண்மை சம்பவம் இப்பொழுது தொடங்குகிறது. நாதன் மாஸ்டர் புன்னகைக்கிறார். மாணவர்கள் ஆவலுடன் சொல்லுங்க மாஸ்டர். சொல்லுங்க என்று சத்தம் போடுகிறார்கள். நாதன் மாஸ்டர் அவர்களை அமைதிப்படுத்துகிறார். காட்சி இத்துடன் மெதுவாக மறைகிறது. அடுத்த காட்சிக்கு தயாராகிறது. இது நாதன் மாஸ்டர் சொல்லும் உண்மையின் முதல் பகுதி. காட்சி 2. அரங்கம் சிவசங்கரனின் வீடு. சூரிய அஸ்தமன நேரம். சிவசங்கரன் தனது டேப்லெட்டில் ஏதோ படித்துக் கொண்டிருக்கிறான். அவன் பார்வையற்றவன் என்றாலும் அவனது கையில் உள்ள கருவி அவனுக்கு தகவல்களை வாசிக்கிறது. அப்போது திருப்பதி பதற்றத்துடன் நுழைகிறான். காட்சி தொடங்குகிறது. திருப்பதி கதவை திறந்து கொண்டு வேகமாக உள்ளே வருகிறான். அவன் முகம் வாடியிருக்கிறது. கண்களில் கண்ணீர் கோர்த்திருக்கிறது. சங்கர். சிவசங்கரன் சத்தத்தை கேட்டு திரும்பி அட திருப்பதியா. வாடா என்னாச்சு. ஏன் இப்படி பதட்டமா இருக்க. வா வந்து உட்காரு. திருப்பதி வேகமாக வந்து சிவசங்கரன் அருகில் அமர்கிறான். அவன் அழுகையை அடக்க முடியாமல் முகத்தை புதைத்து அழ ஆரம்பிக்கிறான். சிவசங்கரன் கனிவுடன் என்னடா ஆச்சு. ஏன் இப்படி அழற. ஏதாவது பிரச்சனையா. என்கிட்ட சொல்லுடா. திருப்பதி அழுகைக்கு இடையில் குரல் தழுதழுக்க. சங்கர். எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குடா. ஆனா அது நிறைவேறவே நிறைவேறாது. சிவசங்கரன் ஆச்சரியத்துடன் என்னடா ஆசை. ஏன் நிறைவேறாதுன்னு நினைக்கிற. சொல்லு முதல்ல. திருப்பதி முகத்தை. பக்கம் 2. நிமிர்த்தி கண்ணீருடன் எனக்கு என் குரல்லையே புத்தகம் படிக்கணும்னு ஆசைடா. சிவசங்கரன் குழப்பத்துடன் உன் குரல்லையேவா. நீ பேசுனா அது புத்தகம் மாதிரி கேட்குமான்னு சொல்றியா. திருப்பதி இல்லை என்று தலையசைத்து இல்லைடா. நீ கேள்விப்பட்டிருக்கியா. இப்போதெல்லாம் ஒரு தொழில்நுட்பம் வந்திருக்காம். நாம நம்ம குரலை பதிவு செஞ்சா வாய்ஸ் ரெக்கார்ட் அப்புறம் நம்மளோட அதே குரலில் AI மூலமா எது வேணும்னாலும் பேச வைக்கலாமாம். அந்த குரலை நாம விரும்பியபடி புத்தகங்களை எல்லாம் படிக்க வைக்கலாமாம். என் குரலிலேயே ஆனா AI தொழில்நுட்பத்தோட புத்தகம் படிக்கணும்னு ஆசை சங்கர். திருப்பதி மீண்டும் கண்கலங்கி பார்க்கிறான். அவனது ஆசை ஒரு பெரிய கனவு போல தெரிகிறது. திருப்பதி இந்த தகவல் பரிமாற்ற கழகம் அப்ளிகேஷன்ல இந்த மாதிரி வசதி இருக்குதான்னு தெரியல. ஆனா எனக்கு என் குரல்லையே எல்லாத்தையும் கேட்கணும் சங்கர். அதான் என் பெரிய ஆசை. திருப்பதி மீண்டும் அழ ஆரம்பிக்கிறான். சிவசங்கரன் அவன் முகத்தை பார்க்கிறான்.
திருப்பியின் கண்களில் ஒரு புதிய தொழில்நுட்பத்தின் மீதான ஆவலும். அதை அடைய முடியாத இயலாமையும் தெரிகிறது. காட்சி மெதுவாக மறைகிறது. காட்சி 3. அரங்கம் சிவசங்கரனின் வீடு. சிவசங்கரன் தன்னுடைய ஆண்ட்ராய்டு மொபைலை பிடித்திருக்கிறான். திருப்பதி அவன் அருகில் அமர்ந்திருக்கிறான் ஒருவித நம்பிக்கையுடன். காட்சி தொடர்கிறது. சிவசங்கரன் யோசனையுடன் திருப்பதி. நீ என் மேல நம்பிக்கை வச்சிருக்கியா. திருப்பதி உடனே உன் மேல நம்பிக்கை இல்லாம வேற யார் மேலடா நம்பிக்கை வைப்பேன். உனக்குத்தான் எனக்கு எல்லாமே. சிவசங்கரன் புன்னகையுடன் எனக்கு தெரியும்டா. உன் ஆசை என்னாலேயே முடியலன்னா இந்த அப்ளிகேஷன் ஓனர் யாருன்னு உனக்கு தெரியுமில்ல. அவங்க கிட்ட நம்ம உதவி கேட்கலாம். அவங்கதான் இந்த அப்ளிகேஷனை உருவாக்குனவங்க. அவங்க கிட்ட கேட்டா கண்டிப்பா ஒரு வழி இருக்கும். திருப்பதி ஆச்சரியத்துடன் யாருடா. சிவசங்கரன் கூகிள். அவங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த அப்ளிகேஷன் கூகிள் பிளே ஸ்டோர்ல இருக்குல்ல. அவங்க கிட்ட நம்ம உதவி கேட்கலாம். திருப்பதி ஆவலுடன் கேட்கலாமா. அப்போ சீக்கிரம் கேளு சங்கர். சிவசங்கரன் ஆழ்ந்த யோசனையுடன் இருக்கிறான். அவன் தன் மொபைலில் ஒரு நம்பரை தேடுகிறான். சிவசங்கரன் தனக்குத்தானே இந்த தகவல் பரிமாற்ற கழகம். அப்ளிகேஷன் குறித்த தகவல்கள் உரிமையாளர் பற்றி தேடணும். காட்சி மெதுவாக மறைகிறது. காட்சி 4. அரங்கம் சிவசங்கரனின் அதே வீடு. சிவசங்கரன் தன்னுடைய ஆண்ட்ராய்டு மொபைலை பிடித்திருக்கிறான். திருப்பதி அவன் அருகில் ஆவலுடன் அமர்ந்திருக்கிறான் ஒரு புதிய நம்பிக்கையுடன். காட்சி தொடர்கிறது. சிவசங்கரன் ஆழ்ந்த யோசனையுடன் மெல்ல. நான் உனக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் உபயோகிக்கிறது எப்படின்னு கத்துக் கொடுக்க முயற்சி பண்றேன். என்னால முடியலன்னா இந்த அப்ளிகேஷன் ஓனர் யாருன்னு உனக்கு தெரியுமில்ல. பக்கம் 3. திருப்பதி உற்சாகத்துடன் யாரு. சிவசங்கரன் கூகிள். அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க கிட்ட நம்ம உதவி கேட்கலாம். அவங்க இந்த அப்ளிகேஷனை உருவாக்குனவங்க. அவங்க கிட்ட கேட்டா கண்டிப்பா ஒரு வழி இருக்கும். சிவசங்கரன் தனது மொபைல் போனில் ஒரு நம்பரை டயல் செய்கிறான். அவனது கையில் இருந்த போனின் ஸ்பீக்கர் ஆன் செய்யப்படுகிறது. அதனால் திருப்பதிக்கும் கேட்கிறது. சிவசங்கரன் போன் அடிக்கும் சத்தத்துடன் ஒரு நிமிஷம்டா திருப்பதி. இப்போ போன் போகுது. இவர்தான் தகவல் பரிமாற்ற கழகம் அப்ளிகேஷனின் உரிமையாளர் கார்த்திகேயன். மறுமுனையில் போன் எடுக்கப்படுகிறது. கார்த்திகேயன் குரல் ஹலோ கார்த்திகேயன் பேசறேன். சிவசங்கரன் உறுதியான தெளிவான குரலில் வணக்கம் கார்த்திகேயன் சார். நான் சிவசங்கரன் பேசுறேன். தகவல் பரிமாற்ற கழகம் செயலியோட தீவிர பயனாளர். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு கால் பண்ணினேன். கார்த்திகேயன் குரல் ஓ. சிவசங்கரனா சொல்லுங்க சார். உங்க குரல் எனக்கு பரிச்சயமான மாதிரி இருக்கே. என்ன விஷயம். சிவசங்கரன் சார் நான் ஒரு பார்வையற்றவன். உங்க அப்ளிகேஷன் என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. நான் இப்ப என் நண்பர் திருப்பதியுடன் பேசிக்கொண்டிருக்கிறேன். அவருக்கும் உங்க அப்ளிகேஷன் பற்றி ஒரு பெரிய ஆசை இருக்கு. திருப்பதி ஆவலுடன் சிவசங்கரனை பார்க்கிறான். கார்த்திகேயன் குரல் அப்படியா. என்ன ஆசை சொல்லுங்க. என்னால முடிஞ்ச உதவியை செய்ய நான் தயார். சிவசங்கரன் திருப்பதியை பார்த்து புன்னகைக்கிறான். திருப்பதி நீயே கார்த்திகேயன் சார்கிட்ட பேசு. உன் ஆசையை சொல்லு. சிவசங்கரன் போனை திருப்பதியிடம் நீட்டுகிறான். திருப்பதி தயங்கி பின்னர் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து கொண்டு போனை வாங்கிக் கொள்கிறான். திருப்பதி குரல் நடுங்குகிறது. ஆனால் உறுதியாக வணக்கம் சார். நான் திருப்பதி பேசறேன். எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு சார். காட்சி இத்துடன் முடிவடைகிறது. காட்சி 5. அரங்கம் சிவசங்கரனின் வீடு. சிவசங்கரன் அருகிலேயே அமர்ந்திருக்க. திருப்பதி மொபைல் போனை பிடித்து கொண்டு கார்த்திகேயனிடம் பேசத் தயாராகிறான். காட்சி தொடர்ச்சி. திருப்பதி குரல் நடுங்குகிறது. ஆனால் உறுதியாக வணக்கம் சார்.
நான் திருப்பதி பேசறேன். எனக்கு எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு சார். கார்த்திகேயன் குரல் சொல்லுங்க திருப்பதி. என்ன ஆசை. தயங்காமல் கேளுங்க. திருப்பதி ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்துக்கொண்டு. சார். நான் தகவல் பரிமாற்ற கழகம் பத்தி கேள்விப்பட்டேன். அது ஒரு அருமையான அப்ளிகேஷன்னு சொல்றாங்க. அதுல படத்துல இருக்கற எழுத்துகளை கூட படிக்கும். தமிழ்ல பேசும்னு கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லை. இப்போல்லாம் நம்ம குரலை AI மூலமா க்ளோன் பண்ணி. அந்த குரலிலேயே எது வேணும்னாலும் பேச வைக்கலாமாம். அந்த குரலை நாம விரும்பியபடி. புத்தகங்களை எல்லாம் படிக்க வைக்கலாமாம். பக்கம் 4. என் குரலிலேயே ஆனா AI தொழில்நுட்பத்தோட புத்தகம் படிக்கணும்னு ஆசை சங்கர். சிவசங்கரன் திருப்பதியை பெருமையுடன் பார்க்கிறான். திருப்பதியின் குரலில் உள்ள தீவிரமும். ஆசையும் கார்த்திகேயனைச் சென்றடைவதை உணர்கிறான். திருப்பதி குரல் சற்று உயர்கிறது. தயவு செய்து அது இலவசமாகவே இருக்கட்டுமே சார். அதை காசுக்கு ஆக்கிடாதீங்க. எனக்கு அது தேவை சார். எனக்கு அது கட்டாயம் வேணும். தயவு செஞ்சு எனக்கு அந்த கனவை நிறைவேற்றி தாங்க சார். கார்த்திகேயன் மறுமுனையில் அமைதியாக கேட்கிறான். திருப்பியின் குரலில் உள்ள ஆழமான உணர்வுகள் அவனை கவர்கின்றன. கார்த்திகேயன் குரல் மெதுவாக திருப்பதி. நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. உங்கள் ஆசை மிகவும் பெரியது. குரல் குளோனிங் என்பது ஒரு மேம்பட்ட தொழில்நுட்பம். அதை ஒரு அப்ளிகேஷனில் கொண்டு வருவது என்பது நேரம். முயற்சி மற்றும் நிறைய முதலீடு தேவைப்படும் விஷயம். அதுவும் இலவசமாகச் செய்ய வேண்டும் என்பது. திருப்பதி உடனே இடைமறித்து தெரியும் சார். ஆனால் அது என் போன்றவர்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். என் குரல் அது ஒரு அடையாளம். அதுலயே நான் புத்தகத்தை படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் சார். காட்சி மெதுவாக முடிகிறது. கார்த்திகேயனின் அமைதி அவன் அடுத்த முடிவை யோசிக்கிறான் என்பதை காட்டுகிறது. காட்சி 6. அரங்கம் அழகான ஒரு தோட்டம். மாலை நேரம். பூக்களின் நறுமணம் காற்றில் தவழ்கிறது. சிவசங்கரனும் திருப்பதியும் ஒரு மரத்தடியில் சாய்ந்து. நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முகத்தில் ஒருவித அமைதி நிலவுகிறது. கடந்த சில நாட்களின் உணர்ச்சிவசப்பட்ட சம்பவங்களுக்குப் பிறகு கிடைத்த ஓய்வு போல. காட்சி தொடர்கிறது. திடீரென சிவசங்கரனின் மொபைல் போன் ரீங்காரமிடுகிறது. ஒரு புதிய மென்மையான ஆனால் தெளிவான ரிங்டோன் ஒலி காற்றில் மிதக்கிறது. அது ஒரு பாடல் போல இல்லை. மாறாக ஒரு இனிமையான அறிவிப்பு போல. போன் ரிங்டோன் ஜெமினி குரல் சிவசங்கரன். உங்களுக்கு ஒரு முக்கிய அழைப்பு வருகிறது. சிவசங்கரன் மெதுவாக கண்களை திறக்கிறான். அவனருகில் தூங்கிக் கொண்டிருந்த திருப்பதியும் போன் சத்தம் கேட்டு மெல்ல புரளுகிறான். சிவசங்கரன் தன் கைகளை நீட்டி போனை தொட்டு அழைப்பை கண்டறிகிறான். சிவசங்கரன் போனை எடுத்து ஸ்பீக்கரில் போடுகிறான். ஹலோ. கார்த்திகேயன் குரல் மறுமுனையில் இருந்து உற்சாகமான குரல். ஹலோ சிவசங்கரன். கார்த்திகேயன் பேசறேன். தூங்கிட்டீங்களா. டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா. திருப்பதி உடனே விழித்துக்கொள்கிறான். அவன் காதில் கார்த்திகேயனின் பெயர் விழுந்ததும். அவனது முகத்தில் ஒருவித பரபரப்பு தொற்றிக்கொள்கிறது. அவன் சிவசங்கரனை ஆவலுடன் பார்க்கிறான். சிவசங்கரன் புன்னகையுடன் பரவாயில்லை கார்த்திகேயன் சார். இப்போதான் தூங்கினோம். நீங்க கால் பண்ணதும் எந்திரிச்சுட்டோம். சொல்லுங்க சார். என்ன விஷயம். கார்த்திகேயன். பக்கம் 5. குரல் சிவசங்கரன். திருப்பதி என்கிட்ட பேசினானே அவனோட ஆசை. அவனோட குரலை AI மாதிரி மாத்தி புத்தகம் படிக்கணும்னு சொன்னானே. அந்த விஷயம். சிவசங்கரனும் திருப்பதியும் ஒருவரையொருவர் பார்த்துக் கொள்கிறார்கள். இருவரின் கண்களிலும் ஒரு எதிர்பார்ப்பு ஒளிர்கிறது. சிவசங்கரன் ஆவலாக ஆமாம் சார். என்னாச்சு. அது சாத்தியமா. அவனோட ஆசை நிறைவேற வாய்ப்பிருக்கா. கார்த்திகேயன் குரலில் ஒரு புன்னகை. அது சாத்தியமான்னு நீங்களே கேளுங்க.
நான் ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்கேன் சிவசங்கரன். திருப்பதியின் ஆசை என்னை பலமாக உலுக்கிவிட்டது. காட்சி இத்துடன் முடிவடைகிறது. காட்சி 7. அரங்கம் சிவசங்கரனின் வீடு மற்றும் இரவு நேரம். கார்த்திகேயனுடன் பேசிவிட்டு சிவசங்கரன் உற்சாகத்துடன் தனது வீட்டிற்கு திரும்புகிறான். சற்று நேரம் கழித்து திருப்பதி சிவசங்கரன் வீட்டிற்கு வருகிறான். காட்சி தொடர்கிறது. சிவசங்கரன் கார்த்திகேயனுடன் பேசிவிட்டு வீட்டுக்குள் நுழையும்போது அவன் முகத்தில் அத்தனை மகிழ்ச்சியும் நிம்மதியும். ஆகா, திருப்பதிக்கு இது ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஆக இருக்கும். அப்போது திருப்பதி சிவசங்கரன் வீட்டிற்குள் நுழைகிறான். திருப்பதி சங்கர், ஏன்டா இவ்வளவு சந்தோஷமா இருக்க. கார்த்திகேயன் சார்கிட்ட பேசினியா. என்ன சொன்னாரு. எனக்கு அந்த ஆசை நிறைவேறுமா. சிவசங்கரன் சிரித்துக்கொண்டே ஆஹா. அவசரப்படாதேடா. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும். இப்போதைக்கு கார்த்திகேயன் சார் ஒரு பெரிய முடிவெடுத்திருக்கார். அது உனக்கு ஒரு ஆச்சரியம். திருப்பதி ஆவலுடன் என்னடா ஆச்சரியம். சொல்லு. சிவசங்கரன் அவனை அணைத்துக்கொண்டு இப்போதைக்கு நீ எதையும் கேட்கக்கூடாது. இன்னைக்கு நைட் நீ என் வீட்டிலேயே தூங்கு. நாளைக்கு காலையில நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அங்க உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. தா. திருப்பதி குழப்பத்துடன் சர்ப்ரைஸா. என்னடா சொல்ற. என்ன இடத்துக்கு போகணும். சிவசங்கரன் கண்களைச் சிமிட்டி அதெல்லாம் சஸ்பென்ஸ். இப்போதைக்கு கேள்விகள் கேட்காமல் தூங்கு. நாளைக்கு காலையில் எல்லாம் புரியும். திருப்பதிக்கு குழப்பமாக இருந்தாலும் சிவசங்கரனின் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியும். அவனது குரலில் இருந்த உறுதியும் அவனுக்கு ஒருவித நம்பிக்கையை அளிக்கிறது. அவன் சிவசங்கரனை பார்த்துச் சிரிக்கிறான். காட்சி இத்துடன் முடிவடைகிறது. காட்சி 8. அரங்கம் சிவசங்கரனின் வீடு. அடுத்த நாள் காலை. சூரியன் மெல்ல உதிக்கிறான். காட்சி தொடர்கிறது. காலை மணி காலை 5 மணி. சிவசங்கரன் வழக்கம் போல் விடியற்காலையிலேயே எழுந்திருக்கிறான். அவன் முகத்தில் ஒருவித பரபரப்பும் உற்சாகமும் தெரிகிறது. ஒரு கோப்பையில் காபி தயாரித்து குடிக்கிறான். திருப்பதி இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறான். சிவசங்கரன் தனக்குத்தானே முணுமுணுக்கிறான். கார்த்திகேயன் சார் 10 மணிக்கு வரச் சொன்னார். ஆனா திருப்பதியோட ஆசையை. பக்கம் 6. பார்த்தா எனக்கு 5 மணிக்கே தூக்கம் போயிடுச்சு. இவனை எப்படி எழுப்பறது. சர்ப்ரைஸ் கெட்டுப்போக கூடாது. சிவசங்கரன் மெதுவாக திருப்பதி அருகில் செல்கிறான். அவனை எழுப்ப மனமில்லாமல் தயங்குகிறான். பிறகு ஒரு யோசனை தோன்றுகிறது. சிவசங்கரன் சிரிப்புடன் மெல்ல குரலை உயர்த்தி ஓகே கூகிள். திருப்பதியை எழுப்ப ஒரு காலை வணக்கம் பாட்டு போடு. கொஞ்சம் உற்சாகமானதா இருக்கணும். ஜெமினி குரல் இதோ உங்கள் விருப்பப்படி. உடனே ஒரு இனிமையான உற்சாகமான தமிழ் காலை வணக்கம் பாடல் ஒலிக்கிறது. திருப்பதி மெல்ல அசைந்து கண்களை திறக்கிறான். திருப்பதி தூக்க கலக்கத்துடன் மௌம். சங்கர், என்னடா இவ்வளவு சீக்கிரம். இன்னும் இருட்டே போகலையே. சிவசங்கரன் அவனை மெதுவாக எழுப்பி எழுந்திருடா. நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்குன்னு சொன்னேனே. அதுக்கு நேரம் ஆச்சு. திருப்பதி சோம்பலுடன் எழுந்து உட்காருகிறான். சர்ப்ரைஸா. இந்த நேரத்திலேயா. கார்த்திகேயன் சார் 10 மணிக்கு தானே வரச் சொன்னாரு. சிவசங்கரன் சிரித்துக்கொண்டு ஆமா. அவர் 10 மணிக்கு வரச் சொன்னாரு. ஆனா எனக்கு 5 மணிக்கே ஆயிடுச்சு. எனக்குள்ள இருக்கிற ஆவல் என்னை தூங்க விடலைடா. கிளம்பு சீக்கிரம் குளிச்சுட்டு வா. புறப்படலாம். திருப்பதிக்கு குழப்பமாக இருந்தாலும் சிவசங்கரனின் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியும். அவனது குரலில் இருந்த உறுதியும் அவனுக்கு ஒருவித நம்பிக்கையை அளிக்கிறது. அவன் சிவசங்கரனை பார்த்துச் சிரிக்கிறான். திருப்பதி குளித்துவிட்டு வந்ததும் சிவசங்கரன் அவனை ஒரு நாட்காலியில் அமரச் சொல்கிறான். சிவசங்கரன் தனக்கு முன்பிருந்த ஒரு டேப்லெட்டை ஆன் செய்கிறான். திருப்பதி குழப்பத்துடன் என்ன சங்கர்.
இன்னும் 3 மணி நேரம் இருக்கே. எதுக்கு இவ்வளவு சீக்கிரம். சிவசங்கரன் சிரிப்புடன் அதுவரை சும்மா இருக்க முடியுமா. வா நமக்குள்ள ஒரு சின்ன போர் அடிக்காத பொழுதுபோக்கு நிகழ்ச்சி நடத்தலாம். சிவசங்கரன் முதலில் ஒரு திரைப்படத்தை தேர்ந்தெடுத்து போடுகிறான். இருவரும் முழுமையாக கதையில் மூழ்கிப் போகிறார்கள். படம் ஓட ஓட திருப்பதிக்குச் சிரிப்பு வருகிறது. சில சமயம் சிவசங்கரனும் சிரிக்கிறான். சுமார் ஒரு மணி நேரம் கழித்து திரைப்படம் முடிகிறது. திருப்பதி சிரிப்புடன் சூப்பர் படம்டா சங்கர். இப்படி ஒரு படம் நான் பார்த்து ரொம்ப நாளாச்சு. சிவசங்கரன் ஆமாம்டா. என் கண்ணுக்குத் தெரியாவிட்டாலும் வசனங்களும் இசையும் காட்சிகளும் மனசுல அப்படியே பதிஞ்சது. சரி அடுத்தது என்ன பண்ணலாம். அடுத்து சிவசங்கரன் சில பாடல்களை போடுகிறான். இருவரும் தங்களுக்கு பிடித்த பாடல்களைப் பற்றி பேசிக்கொள்கிறார்கள். பாடலுக்கு ஏற்றபடி தலையை அசைத்து மெல்ல விரல்களைத் தட்டி ரசிக்கிறார்கள். திருப்பதி சில பாடல்களை முணுமுணுக்கிறான். பாடல் நேரம் முடிந்ததும் சிவசங்கரன் திடீரென எழுந்து. சிவசங்கரன் வாடா. சும்மா. பக்கம் 7. உட்கார்ந்திருந்தா முடியுமா. கொஞ்சம் உடற்பயிற்சி பண்ணலாம். திருப்பதி ஆச்சரியத்துடன் உடற்பயிற்சியா. இப்போ வா. சிவசங்கரன் ஆமாம். கார்த்திகேயன் சார் ஆபீஸுக்கு போகும்போது ஆக்டிவா போகணும் இல்லையா. வா. சிவசங்கரன் சில எளிய உடற்பயிற்சிகளைச் செய்கிறான். திருப்பதியும் ஆரம்பத்தில் தயங்கினாலும் சிவசங்கரனுடன் சேர்ந்து ஓடுகிறான். சில கைகளை அசைக்கும் பயிற்சிகளைச் செய்கிறான். அவர்கள் இருவரும் சிரிக்கிறார்கள் உற்சாகமாகிறார்கள். பயிற்சி முடிந்ததும் இருவரும் ஓய்வாக சோபாவில் அமர்கிறார்கள். நேரம் காலை 9 மணியாகிறது. சிவசங்கரன் பெருமூச்சுடன் ஆகா. மணி 9 ஆகப் போகுது. இன்னும் ஒரு மணி நேரம். சரி கிளம்ப தயார் ஆகலாம். திருப்பதி புதிய உற்சாகத்துடன் கிளம்பலாமா. எனக்கு இப்போ அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு பார்க்க ரொம்ப ஆவலா இருக்கு சங்கர். இருவரின் முகத்திலும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தெரிகிறது. இருவரும் ஒருவரையொருவர் பார்த்துக் கொள்கிறார்கள். பின்னர் இருவரும் புறப்படத் தயாராகி வீட்டை விட்டு கார்த்திகேயன் அலுவலகத்திற்கு புறப்படுகிறார்கள். காட்சி 9. அரங்கம் கார்த்திகேயனின் அலுவலகம். நவீனமான வெளிச்சமான அறை. மேசைகள் கம்ப்யூட்டர்கள் சில தொழில்நுட்ப சாதனங்கள். கார்த்திகேயன் அவனது மேசையருகில் ஒரு புன்னகையுடன் காத்திருக்கிறான். காட்சி தொடர்கிறது. காலை 10 மணி. சிவசங்கரனும் திருப்பதியும் கார்த்திகேயனின் அலுவலகத்திற்குள் நுழைகிறார்கள். சிவசங்கரன் வழிகாட்ட திருப்பதி ஒரு குழந்தையின் ஆவலுடன் அவனை பின்தொடர்கிறான். திருப்பதியின் முகத்தில் சர்ப்ரைஸ் என்னவாக இருக்கும் என்ற ஆர்வம் மிளிர்கிறது. அவர்கள் மெல்ல உள்ளே அடியெடுத்து வைக்கிறார்கள். சிவசங்கரன் உற்சாகமான குரலில் ஹலோ கார்த்திகேயன் சார். நாங்க வந்துட்டோம். கார்த்திகேயன் உடனே திரும்பி புன்னகையுடன் வாங்க சிவசங்கரன். வாங்க திருப்பதி. நீங்க வந்துட்டீங்களா. ரொம்பவும் எதிர்பார்த்தேன். வாங்க உள்ள வாங்க. சிவசங்கரனும் திருப்பதியும் உள்ளே வருகிறார்கள். திருப்பதி கண்களை மூடிக்கொள்கிறான் சர்ப்ரைஸுக்காக காத்திருப்பது போல. சிவசங்கரன் சிரித்துக்கொண்டு இவன் ரொம்பவும் ஆவலா இருக்கான் சார். என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லுங்க. கார்த்திகேயன் ரகசியமான குரலில் சிவசங்கரனை மட்டும் பார்த்து திருப்பதிக்கு கேட்காதவாறு. சிவசங்கரன் உங்க 2 பேர் மொபைலுக்கும் நான் இப்போ ஒரு அப்ளிகேஷன் லிங்க் அனுப்பி இருக்கேன். அதை ஓப்பன் பண்ணுங்க. சிவசங்கரன் குழப்பத்துடன் தனது மொபைல் போனை எடுக்கிறான். அவனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கிறது. அவன் அதை தொட்டு அந்த லிங்கை ஓப்பன் செய்கிறான். லிங்கை திறந்தவுடன் சிவசங்கரனின் முகத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும். அதை கடந்த ஆச்சரியமும் ஆனந்தமும் விரிகிறது. அவன் கார்த்திகேயனை நம்ப முடியாத பார்வையில் பார்க்கிறான். சிவசங்கரன் குரல் தழுதழுக்க கார்த்திகேயனைப் பார்த்து சார். இது இது. பக்கம் 8. நிஜமா.
கார்த்திகேயன் புன்னகையுடன் தலையசைக்கிறான். கார்த்திகேயன் உற்சாகத்துடன் நான் உங்களுக்கு அனுப்பின அந்த லிங்க். தகவல் பரிமாற்றக் கழகம் செயலியின் ஒரு புதிய பரிசோதனை பதிப்பின் பீட்டா வெர்ஷன் லிங்க். இந்த வெர்ஷன்ல தான் நீங்க கேட்ட திருப்பதி ஆசைப்பட்ட அந்த குரல் குளோனிங் வசதியை சேர்த்திருக்கோம். சிவசங்கரனின் முகத்தில் ஒரு பெரிய ஆனந்த புன்னகை விரிகிறது. அவன் கண்களில் நீர் மல்க கார்த்திகேயனை பார்க்கிறான். சிவசங்கரன் குரல் உடைந்த நிலையில் குரல் குளோனிங்கா. இலவசமாகவா சார். இது எப்படி சாத்தியம் இவ்வளவு சீக்கிரமாக. கார்த்திகேயன் கனிவுடன் ஆம் சிவசங்கரன். திருப்பதியின் ஆசை என்னை மிகவும் பாதித்தது. இது வெறும் தொழில்நுட்பம் மட்டுமல்ல. இது ஒரு கனவு. பலரின் வாழ்வை மாற்றும் ஒரு கனவு. அதனால்தான் என் டீம் கடுமையாக உழைத்தது. இது முழுவதுமாக இலவசம்தான். இது எங்களுடைய சமூக பங்களிப்பு. திருப்பதி இருவரின் பேச்சையும் கேட்டு தனக்கு என்ன சர்ப்ரைஸ் என்று புரியாமல் குழப்பத்துடனும். ஆவலுடனும் மாறி மாறி சிவசங்கரனையும் கார்த்திகேயனையும் பார்க்கிறான். அவனது கனவு இவ்வளவு அருகில் வந்துவிட்டது என்று அவனுக்கு இன்னும் தெரியவில்லை. காட்சி இத்துடன் முடிவடைகிறது. காட்சி 10. அரங்கம் கார்த்திகேயனின் அலுவலகம். கார்த்திகேயன் சிவசங்கரன் மற்றும் திருப்பதி ஆகியோர் இருக்கிறார்கள். கார்த்திகேயனும் சிவசங்கரனும் திருப்தியுடன் இருக்க. திருப்பதிக்கு இன்னும் சர்ப்ரைஸ் என்னவென்று தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிறான். அவன் கண்களில் ஆவலும் பயமும் கலந்திருக்கிறது. காட்சி தொடர்கிறது. திருப்பதி குழப்பத்துடன் ஆவலுடன் என்னாச்சு சங்கர். கார்த்திகேயன் சார் ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. எனக்கென்ன சர்ப்ரைஸ்னு இன்னும் சொல்லவே இல்லை. சிவசங்கரன் புன்னகையுடன் திருப்பதியை பார்த்து திருப்பதி. உன் வாழ்க்கையில நீ ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். இப்போ உன் கைக்கு வரப்போகுதுடா. நீ அழுகையோடு கேட்டாயே ஒரு ஆசை. ஞாபகம் இருக்கா தா திருப்பதி குரல் தழுதழுக்க. என் குரல். என் குரலிலேயே தகவல் பரிமாற்றக் கழகம் அப்ளிகேஷன்ல புத்தகம் படிக்கணும்னு கேட்டேனே. ஆனா என்கிட்ட ஆண்ட்ராய்டு போன் இல்லையே. அது எப்படி சாத்தியம் சங்கர். கார்த்திகேயன் மெல்ல புன்னகைத்து தன் கையில் வைத்திருந்த ஒரு புதிய பளபளப்பான ஆண்ட்ராய்டு மொபைல் போனை திருப்பதியின் கையில் கொடுக்கிறான். திருப்பதி இது உனக்காக. திருப்பதிக்கு கண்கள் விரிகின்றன. அவன் அந்த புதிய மொபைல் போனை தொட்டு உணர்கிறான். அவனது விரல்கள் போனின் மென்மையான மேற்பரப்பிலும் பொத்தான்களிலும் தடவி பார்க்கின்றன. அவன் அதிர்ச்சியில் உறைந்து போகிறான். அவன் முகம் முழுவதும் வியப்பும் நம்ப முடியாத மகிழ்ச்சியும் பரவுகிறது. திருப்பதி குரல் நடுங்க போனை நெஞ்சோடு அணைத்துக்கொண்டு மொபைலா. ஆண்ட்ராய்டு மொபைலா இது. இது பக்கம் 9. நிஜமா எனக்கு. சிவசங்கரன் ஆனந்த கண்ணீருடன் ஆமாம்டா திருப்பதி. இது உனக்குத்தான். உன் ஆசை நிறைவேற முதல் படி. கார்த்திகேயன் கனிவுடன் ஆமாம் திருப்பதி. இந்த அப்ளிகேஷனை உன் புது போன்ல இன்ஸ்டால் பண்ணி இருக்கோம். இதோ நான் திறந்து உன்கிட்ட கொடுக்கிறேன். கார்த்திகேயன் திருப்பதியின் கையிலிருந்து மொபைலை வாங்கி தகவல் பரிமாற்றக் கழகம் அப்ளிகேஷனை திறந்து அதை திருப்பதியிடம் கொடுக்கிறான். கார்த்திகேயன் இதை வாங்கிக்கோ திருப்பதி. என்னென்ன பண்ணனும்னு நான் சொல்றேன். திருப்பதி புதிய மொபைலை ஆவலுடன் ஏற்றுக்கொண்டு கண்கலங்க நன்றி சார். ரொம்ப நன்றி. திருப்பதி புதிய மொபைலை கையில் ஏந்தியபடி சிவசங்கரனையும் கார்த்திகேயனையும் மாறி மாறி பார்க்கிறான். அவன் மனதுக்குள் 1000 உணர்ச்சிகள் பொங்கி வழிகின்றன. ஒரு புதிய சகாப்தம் அவனுக்குள் பிறக்கிறது. காட்சி இத்துடன் முடிவடைகிறது. காட்சி 11. அரங்கம் கார்த்திகேயனின் அலுவலகம். கார்த்திகேயன் சிவசங்கரன் மற்றும் திருப்பதி ஆகியோர் இருக்கிறார்கள். திருப்பதி தனது புதிய ஆண்ட்ராய்டு மொபைலுடன் அமர்ந்திருக்கிறான். ஆர்வத்துடன் கார்த்திகேயனின் விளக்கத்தை கேட்கிறான். மேசையின் மீது ஒரு சிறிய ஆனால் தரமான மைக்ரோஃபோன் வைக்கப்பட்டுள்ளது. காட்சி தொடர்கிறது.
கார்த்திகேயன் திருப்பதியிடம் கனிவாக. வாங்க திருப்பதி, உட்காருங்க. அவனை ஒரு நாட்காலியில் அமரச் சொல்கிறார். இந்த அப்ளிகேஷன்ல என்ன இருக்குன்னு நான் சொல்றேன். சிவசங்கரன், நீங்களும் பக்கத்துல வந்து உட்காருங்க. சிவசங்கரனும் திருப்பதிக்கு அருகில் அமர்ந்து கொள்கிறான். கார்த்திகேயன் திருப்பதியின் மொபைல் போனை அவன் கையிலேயே வைத்துக்கொண்டிருக்கும்படி செய்து. அதிலுள்ள தகவல் பரிமாற்றக் கழகம் அப்ளிகேஷனைப் பற்றி விளக்கத் தொடங்குகிறார். கார்த்திகேயன், திருப்பதி, இந்த அப்ளிகேஷன்ல நீங்க எந்த அச்சு புத்தகத்தையும் ஸ்கேன் பண்ணி படிக்கலாம். படத்துல இருக்கற எழுத்துகளை கூட இது படிச்சு காட்டும். அது மட்டுமல்ல, தமிழ்ல நீங்க கேட்கிற எந்த தகவலையும் இது உங்களுக்கு சொல்லும். இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போறது இதோட ஒரு சிறப்பு வசதி. திருப்பதி, ஆவலுடன், என்ன சார் அது? கார்த்திகேயன், இதுதான் வாய்ஸ் குளோனிங் வசதி. அதாவது, உங்க குரலையே AI மூலமா பதிவு செஞ்சு. அப்புறம் நீங்க விரும்பும் எந்த உரையையும். புத்தகத்தையும் கட்டுரையையும் உங்க குரலிலேயே இந்த அப்ளிகேஷன் பேச வைக்கும். நீங்க பேசினால்தான் உங்க குரல் கேட்கும்னு இல்ல. இந்த அப்ளிகேஷனே உங்க குரலில் பேசும். திருப்பதிக்கு கண்கள் விரிகின்றன. அவன் நம்ப முடியாமல் போனை மீண்டும் ஒருமுறை தடவி பார்க்கிறான். திருப்பதி, குரல் தழுதழுக்க. என் குரலிலேயேவா? நிஜமாவே சாத்தியமா சார்? நான் என் குரல்ல புத்தகம் படிக்கலாம் சொல்றீங்களா? கார்த்திகேயன், ஆமாம் திருப்பதி. அதுதான் இந்த அப்ளிகேஷனோட புது மற்றும் தனித்துவமான வசதி. இது ஒரு பக்கம் 10. பரிசோதனை பதிப்பு, பீட்டா வெர்ஷன். இதை இலவசமாகவே எல்லோரும் பயன்படுத்தலாம். சிவசங்கரன், ஆச்சரியத்துடன், இது ரொம்ப பெரிய விஷயம் கார்த்திகேயன் சார். திருப்பதிக்கு இது ஒரு மிகப்பெரிய கனவு. கார்த்திகேயன், திருப்பதியை பார்த்து, இப்போ நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா. உங்க குரலை முதல்ல இதுல பதிவு செய்யணும். ஒரு 5 லிருந்து 10 நிமிஷம் உங்க குரலை பதிவு செய்ய வேண்டியிருக்கும். நாங்க சொல்ற சில வரிகளை நீங்க படிச்சு பதிவு செய்யணும். அதை வெச்சு தான் உங்க குரல் மாதிரி AI பயிற்சி பெறும். திருப்பதி, ஆனந்த அதிர்ச்சியில், நான் இப்போவே பண்றேன் சார். எப்படி பண்ணனும்னு சொல்லுங்க. கார்த்திகேயன், புன்னகையுடன், பொறுமை திருப்பதி. ஒரு சின்ன பயிற்சி கொடுத்துட்டு. எப்படி பதிவு செய்யணும்னு சொல்றேன். இது கொஞ்சம் துல்லியமா செய்ய வேண்டிய வேலை. உங்க குரல் தெளிவாக இருக்கணும். திருப்பதி தன் புதிய மொபைல் போனை இறுக்கி பிடித்துக்கொள்கிறான். அவன் முகத்தில் ஒரு கனவு நனவாகும் தருணத்தின் ஆவல் தெரிகிறது. கார்த்திகேயன் விளக்க தயாராகிறார். காட்சி இத்துடன் முடிவடைகிறது. காட்சி 12. அரங்கம், கார்த்திகேயனின் அலுவலகம். கார்த்திகேயன், சிவசங்கரன், மற்றும் திருப்பதி ஆகியோர் இருக்கிறார்கள். திருப்பதி தனது புதிய ஆண்ட்ராய்டு மொபைலுடன் அமர்ந்திருக்கிறான். ஆர்வத்துடன் கார்த்திகேயனின் விளக்கத்தை கேட்கிறான். மேசையின் மீது ஒரு சிறிய, ஆனால் தரமான மைக்ரோஃபோன் வைக்கப்பட்டுள்ளது. காட்சி தொடர்கிறது. கார்த்திகேயன், திருப்பதியிடம், சரி திருப்பதி, இப்போ உங்க குரலை எப்படி பதிவு செய்யணும்னு பார்க்கலாமா? இதுல ஒரு மைக்ரோஃபோன் இருக்கு. அது உங்க குரலை துல்லியமா பதிவு செய்யும். கார்த்திகேயன் மைக்ரோஃபோனை திருப்பதிக்கு அருகில் வைக்கிறார். சிவசங்கரன் ஆர்வத்துடன் பார்க்கிறான். கார்த்திகேயன், இந்த அப்ளிகேஷன்ல குரல் பதிவு வாய்ஸ் ரெக்கார்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தொட்ட உடனே அது சில வரிகளை படிக்குமாறு கேட்கும். அந்த வரிகளை நீங்க தெளிவா, நிதானமா, சத்தமா படிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு உணர்ச்சிகளை காட்டாமல், சீராக படிக்கணும். திருப்பதி, மைக்ரோஃபோனை தொட்டு பார்க்கிறான். ஒருவித பரவசத்துடன், சரி சார். நான் தயார். கார்த்திகேயன், இப்போ இந்த போன்ல, நான் அந்த குரல் பதிவு ஆப்ஷனை தொடுறேன். கார்த்திகேயன் மொபைலில் அந்த ஆப்ஷனை தொடுகிறார். ஒரு பீப் சத்தம் கேட்கிறது. பிறகு ஒரு கணினி குரல் திருப்பதியை பார்த்து சில வரிகளை படிக்கச் சொல்கிறது. கணினி குரல், தயவுசெய்து பின்வரும் வரிகளை படிக்கவும். காலம் ஒரு நதியைப் போல வேகமாக ஓடுகிறது.
அதை ஒருபோதும் திருப்பிப் பெற முடியாது. திருப்பதி ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்துக்கொண்டு. முதல்முறையாக ஒரு மைக்ரோஃபோன் முன் பேசும் பரவசத்துடன். ஆனால் தெளிவான குரலில் காலம் ஒரு நதியைப் போல. வேகமாக ஓடுகிறது. அதை ஒருபோதும் திருப்பிப் பெற முடியாது. பக்கம் 11. கார்த்திகேயன் ரொம்ப நல்லது. அடுத்த வரி. அறிவின் ஒளி இருளை நீக்கும். அதுவே உண்மையான சுதந்திரம். திருப்பதி அறிவின் ஒளி இருளை நீக்கும். அதுவே உண்மையான சுதந்திரம். இப்படியே அடுத்த 5 முதல் 7 நிமிடங்கள் வரை. திருப்பதி பல வரிகளை பதிவு செய்கிறான். அவனது குரலில் முதலில் ஒரு தயக்கம் இருந்தாலும். போகப் போகத் தெளிவும் ஒருவித நம்பிக்கையும் தெரிகிறது. சிவசங்கரன் திருப்பதியின் குரல் பதிவை கேட்டுக்கொண்டே. அவன் முகத்தில் ஒரு பெருமிதப் புன்னகை பூக்கிறது. கார்த்திகேயன் பதிவு முடிந்ததும். சரி இப்போ போதும் திருப்பதி. உங்க குரல் வெற்றிகரமா பதிவு செஞ்சுட்டோம். இந்த பதிவு இப்போ எங்க சர்வர்ல ப்ராசஸ் ஆகும். உங்க குரலோட தனித்தன்மைகளை AI கத்துக்கிட்டு. உங்க குரல் மாதிரி பேச ஆரம்பிக்கும். இதுக்கு ஒரு சில நிமிடங்கள் ஆகலாம். திருப்பதி ஆவலுடன் அப்போ என் குரல்ல. தகவல் பரிமாற்றக் கழகம் பேசுமா. நான் படிச்ச வரிகளைத் தவிர. வேற எதைச் சொன்னாலும் பேசுமா. கார்த்திகேயன் ஆமாம் திருப்பதி. அதுதான் குரல் குளோனிங் அற்புதம். உங்க குரலோட டோன் மாடுலேஷன். உச்சரிப்பு எல்லாவற்றையும் AI புரிஞ்சுக்குற வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கணும். அதுக்கு அப்புறம் நீங்க எந்த உரையை கொடுத்தாலும். அது உங்க குரலிலேயே ஒலிக்கும். திருப்பதி தனது மொபைலை பிடித்துக்கொண்டு. கார்த்திகேயனையும் சிவசங்கரனையும் பார்த்து பரவசத்தில் இருக்கிறான். அவனது வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போவதை அவன் உணர்கிறான். காட்சி இத்துடன் முடிவடைகிறது. காட்சி 13. அரங்கம் கார்த்திகேயனின் அலுவலகம். கார்த்திகேயன் சிவசங்கரன் மற்றும் திருப்பதி ஆகியோர் இருக்கிறார்கள். திருப்பதி தனது குரல் பதிவு முடிந்தவுடன் பரவசத்தில் இருக்கிறான். காட்சி தொடர்கிறது. குரல் பதிவு முடிந்த பிறகு. திருப்பதி புதிய மொபைலை கையில் பிடித்துக்கொண்டு. பரவசத்தில் என் குரலிலேயே தகவல் பரிமாற்றக் கழகம் பேசுமா. நான் படிச்ச வரிகளைத் தவிர. வேற எதைச் சொன்னாலும் பேசுமா. கார்த்திகேயன் ஆமாம் திருப்பதி. அதுதான் குரல் குளோனிங் அற்புதம். உங்க குரலோட டோன் மாடுலேஷன். உச்சரிப்பு எல்லாவற்றையும் AI புரிஞ்சுக்குற வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கணும். இப்போ உங்க குரலை AI பயிற்சி செய்யுது. ஒரு சில நிமிடங்கள்ல இது முடிஞ்சிரும். சில நிமிடங்கள் அமைதி நிலவுகிறது. மூவரும் ஆவலுடன் மொபைலை உற்று நோக்குகிறார்கள். பின்னர் ஒரு அறிவிப்பு சத்தம் கேட்கிறது. கணினி குரல் போனிலிருந்து குரல் மாதிரி உருவாக்கம் வெற்றிகரமாக முடிந்தது. திருப்பதி உடனே சார். முடிஞ்சிடுச்சா. கார்த்திகேயன் ஆமாம் திருப்பதி. முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க விரும்பியதை செய்து பார்க்கலாம். இதுல ஒரு சின்ன பத்தியை நான் தயார் செஞ்சு வச்சிருக்கேன். அதை தொடுங்க. திருப்பதி கார்த்திகேயன் சொல்லும் இடத்தை தொடுகிறான். அடுத்த கணம் அந்த மொபைல் போனில் இருந்து ஒரு தெளிவான. ஆனால் திருப்பதியின் பக்கம் 12. குரலிலேயே ஒரு பத்தி வாசிக்கப்படுகிறது. அப்ளிகேஷன் திருப்பதியின் குரலில். இருள் சூழ்ந்த உலகிலும் அறிவின் வெளிச்சம் ஒருபோதும் அணையாது. கனவுகள் நிஜமாகும் தருணங்கள். நம்பிக்கையின் ஒளியை பாய்ச்சுகின்றன. திருப்பதி அதிர்ச்சியில் உறைந்து போகிறான். அவன் கையில் இருந்த போனை இன்னும் இறுக்கமாக பற்றிக்கொள்கிறான். அவன் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் தாரை தாரையாக வழிகிறது. அவனது கனவு இப்போது அவனது சொந்த குரலிலேயே அவனுடன் பேசுகிறது. திருப்பதி கதறி அழுகிறான். ஆனந்த மிகுதியில் என் குரல். இது என் குரல். நான் நம்பவே முடியல. சங்கர் இது என் குரல். நான் இப்போ புத்தகத்தை படிக்கப் போறேன். என்னோட குரல்லையே. அவன் சிவசங்கரனை இறுக்கி அணைத்துக் கொள்கிறான். சிவசங்கரன் கண்கலங்கி திருப்பதியை அணைத்துக் கொண்டு. ஆமாம்டா. இதுதான்டா உன் சர்ப்ரைஸ். உன் ஆசை நிறைவேறிடுச்சுடா.
கார்த்திகேயன் சிரிப்புடன் திருப்தியுடன் ரொம்ப நன்றி. இந்த வார்த்தையை கேட்டதும் திருப்பதியும் சிவசங்கரனும் கார்த்திகேயனை நோக்கித் திரும்பி ரொம்ப நன்றி என்று மீண்டும் ஒருமுறை சொல்கிறார்கள். மூன்று பேரும் ஆனந்த மிகுதியில் ஹா 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 என்று சத்தமாகச் சிரிக்கிறார்கள். அவர்களின் சிரிப்பு அந்த அறையையே மகிழ்ச்சியால் நிரப்புகிறது. காட்சி மெதுவாக மறைகிறது. காட்சி 14. அரங்கம் நாதன் மாஸ்டரின் வகுப்பு. நாதன் மாஸ்டர் தனது மாணவர்களுக்கு கதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். காட்சி தொடர்கிறது. நாதன் மாஸ்டர் ஆமாம்டா. அப்புறம் என்ன. திருப்பதி ரொம்ப சந்தோஷமா. அவனோட புது போன்ல அவனோட குரல்லையே எல்லா புத்தகங்களையும் படிக்க ஆரம்பிச்சுட்டான். அவனோட உலகம் ரொம்பவும் பெருசாகிடுச்சு. மாணவர்கள் அனைவரும் ஆர்வத்துடன் கேட்கிறார்கள். மாணவன் ஒன்று வாவ். அப்போ தகவல் பரிமாற்ற கழகம் அப்ளிகேஷன்ல வாய்ஸ் குளோனிங் வசதி இப்போ இருக்குதா மாஸ்டர். நாதன் மாஸ்டர் ஆமாம்டா. இன்னைக்கு அது ஒரு பொதுவான வசதியா இருக்கு. பார்வையற்ற பலருக்கும் வாசிப்புல ஆர்வமுள்ள பலருக்கும் அது ஒரு வரப்பிரசாதமா இருக்கு. ஒருத்தரோட கனவு எப்படி ஒரு பெரிய கண்டுபிடிப்பா மாறுது பார்த்தீங்களா. நாதன் மாஸ்டர் ஒரு திருப்தியான புன்னகையுடன் மாணவர்களை பார்க்கிறார். கதை இங்கே நிறைவடைகிறது. காட்சி முழுமையாக மறைகிறது. பக்கம் 1. பக்கம் 1. தகவல் பரிமாற்ற கழகம் ஒரு தேடலின் பயணம் பாகம் 2. அத்தியாயம் 1 வகுப்பறையில் இரண்டாம் பாகத்தின் தொடக்கம். அரங்கம் பள்ளி வகுப்பறை. நாதன் மாஸ்டர் புன்னகையுடன் மாணவர்களின் கண்களில் உள்ள ஆவலை பார்த்து கொண்டிருக்கிறார். நாதன் மாஸ்டர் மாணவர்களே வணக்கம். நேற்றைய தினம் திருப்பதி அடைந்த ஆனந்த கண்ணீரை பார்த்த நமக்கு கதை அங்கே முடிந்துவிட்டதாகத் தோன்றும். ஆனால் ஒரு தொழில்நுட்பத்தின் ஆரம்பத்திலும் ஒரு சவால் காத்திருக்கும். திருப்பதியின் கனவு ஒரு தனி மனிதனுக்காக அல்லாமல் ஒட்டுமொத்த பார்வையற்ற சமூகத்திற்கும் கிடைக்க வேண்டுமானால் அந்தச் சவாலை அவர்கள் வென்றாக வேண்டும். அது என்ன சவால். மாணவன் 2 மாஸ்டர் திருப்பதி அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி புத்தகம் படிக்க ஆரம்பித்த பிறகுதான் சவால் வந்ததா. நாதன் மாஸ்டர் ஆம். இந்த கதையின் முக்கிய பாத்திரங்களான திருப்பதி சிவசங்கரன் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் ஒரு நுட்பமான தொழில்நுட்ப குறைபாட்டை நீக்க ஒரு பெரிய தியாகத்தை செய்தார்கள். வாருங்கள் கதைக்குள் செல்வோம். நாதன் மாஸ்டர் மெதுவாக புன்னகைக்கிறார். காட்சி மெதுவாக மாறுகிறது. வகுப்பறை மறைந்து கார்த்திகேயனின் அலுவலகத்தின் பிரகாசமான லைட்கள் தெரிகின்றன. வேறு இடத்தில் காட்சி மாறுகிறது. அத்தியாயம் 2 மறுநாள் விடியல் குரல் சோர்வு என்ற தொழில்நுட்ப பிழை. அரங்கம் கார்த்திகேயனின் அதிநவீன அலுவலகம். மறுநாள் காலை 9:30 மணி. சிவசங்கரனும் திருப்பதியும் கார்த்திகேயனின் முன் அமர்ந்திருக்கிறார்கள். கார்த்திகேயன் மேசையில் உள்ள டேப்லெட்டை காட்டி திருப்பதி உன் குரல் மாதிரியை நேற்று வெற்றிகரமாக பதிவு செய்து அதன் முதல் கட்டச் சோதனையையும் முடித்துவிட்டோம். இது ஒரு மிகப் பெரிய வெற்றி. திருப்பதி மகிழ்ச்சியுடன் கைகளை கூப்பி நன்றி சார். எனக்கு கிடைத்த இந்த அற்புதம் மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும். சிவசங்கரன் சற்று தயக்கத்துடன் தனது போனை வைத்திருக்கிறான். கார்த்திகேயன் சார் நேற்றிரவு திருப்பதி மிகவும் ஆவலுடன் ஒரு பெரிய நாவலை படிக்க வைத்தான். அப்போது சுமார் ஒரு மணி நேரம் வாசித்த பிறகு நடுவில் சில வரிகளில் குரலின் தரம் சிறிது மங்கிப் போனது. சில வினாடிகளுக்கு அந்த குரலில் இருந்த உணர்ச்சி துல்லியம் குறைந்து இயந்திரத்தனமான ஒலியாக மாறியது. இது ஏன் என்று தெரிந்து கொள்ளலாமா. கார்த்திகேயன் சிவசங்கரனின் அவதானிப்பை கூர்ந்து கவனித்து இதுதான் எங்கள் முன் உள்ள அடுத்த சவால். இது குரல். பக்கம் 2. சோர்வு வாய்ஸ் ஃபட்டீக் என்று சொல்லப்படுவது. நாம் கொடுத்த குறுகிய நேரப் பதிவில் ஏஐயால் தொடர்ந்து நீளமான உரைகளைப் பேசும்போது குரலில் உள்ள மனித உணர்ச்சி துல்லியத்தை நீண்ட நேரம் தக்கவைத்து கொள்ள முடிவதில்லை.
இந்த சிக்கலை நீக்காமல் இந்த அப்ளிகேஷனை பொது பயன்பாட்டிற்கு கொண்டு வர முடியாது. கார்த்திகேயன் கவலையுடன் பேச. பக்கம் 2. திருப்பதியின் முகத்தில் மீண்டும் ஒரு சின்ன கவலை நிழலாடுகிறது. காட்சி இத்துடன் முடிவடைகிறது. அத்தியாயம் 3. 5 மணி நேர தடையற்ற குரல் மாதிரிக்கு உள்ள நிபந்தனை. அரங்கம் கார்த்திகேயனின் அலுவலகம் தொடர்ச்சி. கார்த்திகேயன் விளக்கத்தை தொடர்கிறார். குறுகிய நேரப் பதிவில் AI அனைத்து உச்சரிப்புகளையும். குறிப்பாக உணர்ச்சிகரமான அலைகளையும் முழுமையாக பிரதிபலிக்க தடுமாறுகிறது. இதை போக்க நாங்கள் ஒரு புதிய உத்தியை கையாள வேண்டும். கார்த்திகேயன் சற்று அதிர்ந்த குரலில். குரல் சோர்வு நீங்க ஒவ்வொரு பயனாளியும் தங்கள் குரலை பதிவு செய்யும்போது. குறைந்தது 5 மணி நேர தடையற்ற உரையாடல் தேவை. அதுவும் வெறும் வார்த்தைகள் அல்ல. ஆழமான கோபம் மகிழ்ச்சி ஏக்கம் உற்சாகம் போன்ற அனைத்து உணர்ச்சி வெளிப்பாடுகளுடன் இருக்க வேண்டும். அப்போதுதான் AI ஒரு மனிதனைப் போலவே சோர்வில்லாமல் பேச பழகும். திருப்பதி அதிர்ச்சியில் மேசையில் சத்தமாக தட்டி 5 மணி நேரமா. அதுவும் உணர்ச்சி வெளிப்பாடுகளுடனா. என்னைப் போன்ற சாதாரண மக்களால் அவ்வளவு நேரம் தொடர்ந்து பேச முடியாதே. இப்போது இந்த நிபந்தனை காரணமாக மற்றவர்கள் அதை அடைய முடியாதா. இது மிகவும் அநியாயம். காட்சி இத்துடன் முடிவடைகிறது. அத்தியாயம் 4. நண்பனின் அசைக்க முடியாத உறுதியும் தியாகமும். அரங்கம் கார்த்திகேயனின் அலுவலகம் தொடர்ச்சி. திருப்பதி கண்கலங்க. அப்படியானால் அந்த கனவு ஒரு சிலரின் கைகளிலேயே நின்றுவிடுமா. நாம் தோற்றுவிட்டோமா சங்கர். சிவசங்கரன் உடனே திருப்பதியின் தோளை தன் கைகளால் பற்றிக் கொள்கிறான். ஏய், ஏன் தோற்றுவிட்டோம் என்று நினைக்கிறாய். கார்த்திகேயன் சார் சொன்ன நிபந்தனை கடினமானதுதான். ஆனால் 5 மணி நேரம் தொடர்ந்து குரல் பதிவு செய்ய நீ மட்டும் தேவையில்லை. நான் இருக்கிறேன். சிவசங்கரன் நாம் இருவரும் சேர்ந்தே இந்தச் சவாலை எதிர்கொள்ளப் போகிறோம். உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன். நாம் இருவரும் சேர்ந்து இந்தச் சவாலை ஏற்று. அந்த 5 மணி நேரக் குரல் மாதிரியை உருவாக்கித் தரப்போகிறோம். வாடா கிளம்பலாம். சிவசங்கரனின் கண்களில் அசைக்க முடியாத நட்பின் தீர்க்கமும் உறுதியும் தெரிந்தது. திருப்பதிக்கு மீண்டும் ஒரு புதிய உயிர் பிறக்கிறது. வேறு இடத்தில் காட்சி மாறுகிறது. அத்தியாயம் 5. நினைவலைகளில் பதிவு மகிழ்ச்சி நகைச்சுவை ஏக்கம். நேரம் 0 முதல் 2 வரை மணி. அரங்கம் பூங்கா பகல் நேரம். ஒரு மரத்தடியில் நிழலில் அமர்ந்து. மொபைல் மைக்ரோபோன் மூலம் திருப்பியும் சிவசங்கரனும் பதிவு செய்யத். பக்கம் 3. தொடங்கினர். சிவசங்கரன் பதிவு கருவியை தொடங்கி. சரி முதல் 2 மணி நேரம். இப்போ நீ மிகவும் சந்தோஷப்பட்ட நாட்களைப் பற்றி பேசு. நம்முடைய பள்ளிப் பருவ குறும்புகள். நீ தனியாக ஒரு பயணத்தை மேற்கொண்ட போது அடைந்த மகிழ்ச்சி. இவையெல்லாம் உன் குரலில் வரணும். ஏய் மனிதர்களின் நகைச்சுவையை கத்துக்கணும். திருப்பதி. பக்கம் 3. சிரிப்பு பரவசம் உற்சாகம். விளையாட்டுத்தனமான கேலி போன்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி பேசினான். முதல் 1 மணி நேரம் வெற்றிகரமாக முடிந்தது. திருப்பதி பின்னர் குரலைச் சற்று குறைத்து. சிவசங்கரனின் தோளில் சாய்ந்து. இப்போ என் வாழ்க்கையில் எனக்கு கிடைக்காத விஷயங்களைப் பற்றி பேசுகிறேன். உன்னைப் போல் நான் ஏன் கண்களால் பார்க்க முடியவில்லை என்ற ஏக்கம். இவை எல்லாம் பதிவாகட்டும். ஏக்கம் என்ற உணர்ச்சி ஆழமானது. அது AI-க்கு புரிய வேண்டும். சிவசங்கரன் ஆதரவாக பேசுடா. அந்த உண்மையான சோகத்தின் ஆழம் பதிவாகட்டும். அப்போதுதான் உன் குரல் மாதிரி முழுமையடையும். அவர்கள் ஆழமான சோகம் ஏக்கம் நன்றி உணர்வு போன்ற உணர்ச்சிகளை பேசினர். 2வது மணி நேரம் முடிந்தது. காட்சி இத்துடன் முடிவடைகிறது. அத்தியாயம் 6. உணர்ச்சிகளின் உச்சம் கோபம் ஆவேசம் மற்றும் தளர்வு. நேரம் 2 முதல் 3 வரை மணி. அரங்கம் பூங்கா தொடர்ச்சி. நண்பர்கள் தொடர்ந்து 3வது மணி நேர பதிவை தொடங்குகின்றனர்.
சிவசங்கரன் இப்போ அடுத்த சவாலுக்கு வரலாம். கோபம், ஆவேசம். உன்னுடைய தீவிரமான உணர்ச்சிகள் தேவை. உன்னை கேலி செய்தவர்கள் மீது நீ கொண்ட கோபத்தை பேசு. உன் குரலின் அதிகபட்ச உச்சரிப்பு தேவை. திருப்பதி கோபம், ஆவேசம், ஆச்சரியம், கிண்டல் போன்ற தீவிரமான உணர்ச்சிகளை பேசி பதிவு செய்தான். மூன்றாவது மணி நேரம் முடிவடைந்தது. திருப்பதி, குரல் நடுங்குகிறது, மூச்சு வாங்க. சங்கர், என்னால் மேலும் பேச முடியவில்லை. என் தொண்டை மிகவும் வறண்டு, எரிகிறது. என் குரலின் சுருதி மாறுகிறது. நான் களைப்படைந்து விட்டேன். என் குரல் பதிவில் ஒரு இயந்திரம் பேசுவது போல ஒலிக்கும் என்று நினைக்கிறேன். என்னால் முடியாது. சிவசங்கரன் உடனே மைக்ரோபோனை விலக்கி, பொறுமை. இதுதான் குரல் சோர்வு. சுவர். நாம் இந்தச் சுவரில் மோதிவிட்டோம். இன்னும் 2 மணி நேரம் மீதமிருக்கிறது. நாம் இதைச் சாதாரணமாக கடக்க முடியாது. ஒரு புதிய உத்தி தேவை. காட்சி இத்துடன் முடிவடைகிறது. அத்தியாயம் 7. புதிய உத்தி. திருக்குறளின் சவால் மற்றும் உத்வேகம். அரங்கம், பூங்கா. தொடர்ச்சி. சோர்வடைந்த திருப்பதியை எப்படி மீட்டெடுப்பது என்று சிவசங்கரன் சிந்திக்கிறான். சிவசங்கரன் திருப்பதியை தேற்றி அவன் மனதை புதுப்பிக்கும் விதமாக. திருப்பதி, உன் சோர்வை நான் அறிவேன். ஆனால் நாம் செய்யப்போவது சாதாரண காரியம் இல்லை. இந்த பதிவுக்குப் பிறகு நீ கார்த்திகேயனிடம் ஒரு பெரிய சவால் விடப் போகிறாய். திருப்பதி தண்ணீரை அருந்திக் கொண்டே பலவீனமான குரலில். பக்கம் 4. என்ன சவால்? சிவசங்கரன், சவால் இதுதான். இந்த தகவல் பரிமாற்ற கழகம் இனிமேல் சாதாரண வார்த்தைகளை பேசுவதோடு மட்டுமல்லாமல். திருக்குறள், சங்க பாடல்கள் ஆகியவற்றின் ஆழமான அறச்சிந்தனைகளையும் அதே உணர்ச்சி துல்லியத்துடன் வாசிக்க வேண்டும் என்று சவால் விடு. இது வெறுமனே ஒரு பேச்சு பதிவு அல்ல. இது பக்கம் 4. தமிழின் தொன்மையான அறிவுக் கருவூலத்தை உன் குரல் வடிவில் உலகிற்கு கொண்டு செல்லும் முயற்சி. இந்த இலக்கு திருப்பதியை கூர்மைப்படுத்தியது. சோர்வு மறைந்து இலக்கு குறித்த ஒரு புதிய அறவேட்கை அவன் கண்களில் தெரிந்தது. திருப்பதி, குரலில் ஒரு புதிய தீர்க்கம். ஆம் சங்கர், தமிழின் அறத்தை என் குரலில் கொண்டு செல்ல நான் எதற்கும் தயார். அடுத்த 2 மணி நேரம் என் உடல் சோர்வை நான் பொருட்படுத்த மாட்டேன். காட்சி இத்துடன் முடிவடைகிறது. அத்தியாயம் 8. இலக்கிய உணர்ச்சிகளின் பதிவு மற்றும் வெற்றி. நேரம் 3 முதல் 5 வரை மணி. அரங்கம், பூங்கா. தொடர்ச்சி. சிவசங்கரன் உற்சாகத்துடன், சரி, இப்போ நீ அறத்தின் மீது கொண்ட பற்றை பேசு. தியாகத்தை பற்றி பேசு. வீரம், நீதி போன்ற உணர்ச்சிகளை உன் குரலில் கொண்டு வா. இந்த ஆழமான உணர்ச்சிகளை பழகட்டும். அடுத்த 2 மணி நேரத்தில் திருப்பதி தமிழின் ஆழமான உணர்ச்சிகள். சமூக பொறுப்புகள் ஆகியவற்றைப் பற்றி பேசினான். அவனது குரல் மாதிரி 5 மணி நேரத்தையும் நிறைவு செய்து. முழுமையாக, துல்லியமாக பதிவு செய்யப்பட்டது. சிவசங்கரன் பெருமையுடன் 5 மணி நேர சவால் முடிந்தது. இதை ஒரு சாதாரண மனிதனால் செய்திருக்க முடியாதுடா திருப்பதி. நாம் வெற்றி பெற்றுவிட்டோம். திருப்பதியும் சிவசங்கரனும் தங்கள் உழைப்பின் வெற்றி குறித்து பெருமூச்சுடன் ஓய்வாக அமர்ந்தனர். இந்த 5 மணி நேர பதிவு ஒரு முக்கியமான டேட்டா ஃபைலாக கார்த்திகேயனின் AI ஆய்வகத்திற்கு உடனடியாக அனுப்பப்பட்டது. வேறு இடத்தில் காட்சி மாறுகிறது. அத்தியாயம் 9. AI ஆய்வகத்தில் சர்வர் நெருக்கடி மற்றும் அபாயம். அரங்கம், கார்த்திகேயனின் அதிநவீன AI ஆய்வகம். நள்ளிரவு நேரம். கார்த்திகேயன் மற்றும் ரமேஷ், மூத்த வல்லுனர், குரல் மாதிரியை சர்வரில் பதிவேற்றினர். ரமேஷ் கணினியில் கட்டளைகளை பதிவிட்டு, சார், இந்த குரல் மாதிரி இதுவரை நாம் பார்த்திராத அளவுக்கு ஆழமான உணர்ச்சிகளை உள்ளடக்கியிருக்கிறது. AI பயிற்சி தொடங்கியது. முதல் சில நிமிடங்களில் சர்வர் விளக்குகள் சீராக இருந்தன. திடீரென சர்வரின் சத்தம் அபரிமிதமாக அதிகரித்து. சிவப்பு எச்சரிக்கை விளக்குகள் ஆய்வகம் முழுதும் ஒளிர்கின்றன. ரமேஷ்
பதட்டத்துடன் சார். சிஸ்டம் செயலிழக்கும் நிலையில் உள்ளது. குறுகிய சர்வரால் இந்த உணர்ச்சி தரவுகளை ஒரே நேரத்தில் செயலாக்க முடியவில்லை. இப்போதுள்ள சர்வர் வேகத்தில் பயிற்சி முடிந்தால் அது கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகும். மேலும் இவ்வளவு நேரம் சர்வர் இயங்கினால் டேட்டாவை நிரந்தரமாக இழக்க நேரிடும். பக்கம் 5. கார்த்திகேயன் கண்களை மூடி கோபத்துடன் 3 நாட்களா. அதுவரை காத்திருந்தால் குரலின் துல்லியம் குறைந்து. மீண்டும் குரல் சோர்வு சிக்கல் வந்துவிடும். நாம் இப்போது ஒரு மிக மோசமான தொழில்நுட்ப முட்டுச்சந்தில் இருக்கிறோம். காட்சி இத்துடன் முடிவடைகிறது. அத்தியாயம் 10. புரோட்டோடைப் சிப் எனும். பக்கம் 5. ஆபத்தான முடிவு. அரங்கம் AI ஆய்வகம் தொடர்ச்சி. கார்த்திகேயன் மேசையிலிருந்த சிறிய விலைமதிப்பற்ற ஹார்டுவேர் தொகுதியை பார்த்து. ரமேஷிடம் உறுதியாக ரமேஷ் நாம் சர்வர் வேகத்தை நம்பி பயனில்லை. நாம் ரிஸ்க் எடுத்தாக வேண்டும். நமக்கு ஒரே ஒரு வாய்ப்புதான் இருக்கிறது. இந்த 5 மணி நேர டேட்டாவை நாம் நமது அதிவேக புரோட்டோடைப் சிப் மூலமாகவே செயலாக்கப் போகிறோம். இதனால் பயிற்சி சில நிமிடங்களில் முடிவடையும். ரமேஷ் கதறும் குரலில் சார். பொறுமையாக இருங்கள். அந்த சிப் இன்னும் சோதனை கட்டத்தில்தான் உள்ளது. இவ்வளவு பெரிய டேட்டாவை அதில் செலுத்தினால் அதன் உச்சபட்ச வெப்பத்தினால் சிப் உருகிவிடும் அபாயம் உள்ளது. கார்த்திகேயன் உறுதியுடன் அவரது குரலில் திருப்பதியின் கனவு ஒலித்தது. பயப்படாதீர்கள் ரமேஷ். 3 நாட்கள் காத்திருந்துவிட்டு தோல்வியைச் சந்திப்பதை விட. இப்போது ரிஸ்க் எடுப்பதே மேல். நம்முடைய நோக்கம் பணமோ பெயரோ அல்ல. இந்த தொழில்நுட்பத்தை இலவசமாக அனைவருக்கும் கொண்டு செல்வதுதான். ஆரம்பியுங்கள். ரமேஷ் கண்கலங்க. ஆனால் கார்த்திகேயனின் முடிவுக்கு கட்டுப்பட்டு. ஆபத்தான புரோட்டோடைப் சிப்பை பொருத்தத் தொடங்கினார். காட்சி இத்துடன் முடிவடைகிறது. அத்தியாயம் காலை 11:30 நிமிட பதற்றம் மற்றும் உச்ச வெப்பம். அரங்கம் AI ஆய்வகம் தொடர்ச்சி. சிப் பொருத்தப்பட்டு AI பயிற்சிக்கு அனுப்பப்படுகிறது. சர்வரின் அமைதியான முனகலுக்கு பதிலாக அறையெங்கும் அதிவேகமான மின் விசை ஒலிகள் எழுந்தன. சிப் இயங்கும் பெட்டியின் வெப்பநிலை மானிட்டர் வேகமாக உயர்கிறது. சிவப்பு கோட்டை நெருங்குகிறது. 5 மணி நேர பயிற்சி சிப்பால் வெறும் 30 நிமிடங்களில் நிறைவடைந்தது. ஆய்வகத்தில் பதற்றம் உச்சத்தை அடைந்தது. ரமேஷ் வியப்பின் உச்சத்தில் கைகள் நடுங்க சார். முடிந்தது. பயிற்சி நிறைவடைந்து விட்டது. வெறும் 30 நிமிடங்களில். ரமேஷ் உடனே சிப்பின் வெப்பநிலை அளவீடுகளை சரிபார்க்கும் போது. அலாரத்தின் ஒலி மீண்டும் பயங்கரமாக எழுந்தது. ரமேஷ் பயத்துடன் சிப் தாங்க வேண்டிய உச்சபட்ச வெப்பநிலையை தொட்டுவிட்டது சார். இன்னும் ஒரு வினாடி தாமதித்திருந்தால் சிப் உருகியிருக்கும். அதிர்ஷ்டவசமாக மிக குறுகிய நேரத்தில் பயிற்சி முடிந்ததால் டேட்டாவுக்கு பாதிப்பு இல்லை. நாம் தொழில்நுட்பத்தில் ஒரு பெரிய ஆபத்தை துணிந்து வென்றுவிட்டோம். காட்சி இத்துடன் முடிவடைகிறது. அத்தியாயம் 12. குரல் மாதிரியின் இறுதி வெற்றி. அரங்கம் AI ஆய்வகம் தொடர்ச்சி. கார்த்திகேயன் நிதானமாக ஆனால் குரலில் ஒரு நம்பிக்கை. பக்கம் 6. சிப்பின் நிலை ஒருபுறம் இருக்கட்டும் ரமேஷ். குரல் மாதிரியின் தரத்தை சரிபாருங்கள். திருக்குறள் சவால் என்ன ஆனது. குரல் சோர்வு முற்றிலும் நீங்கிவிட்டதா. ரமேஷ் AI-யின் குரல் மாதிரியின் ஒரு பகுதியை போட்டு காட்டினார். ஆய்வகத்தில் திருப்பியின் குரலில் ஆழமான உணர்ச்சிகளுடன் திருக்குறள். பக்கம் 6. ஒன்று ஒலித்தது. அதில் குரல் சோர்வு அறிகுறி இல்லை. உணர்ச்சி துல்லியம் வார்த்தைக்கு வார்த்தை இருந்தது. ரமேஷ் ஆச்சரியத்துடன் நம்ப முடியவில்லை சார். 5 மணி நேர உழைப்பு புரோட்டோடைப் சிப்பின் அதீத சக்தியால் முழு துல்லியத்துடன் பதிவாகிவிட்டது. இப்போது இந்த அப்ளிகேஷன் எவ்வளவு நேரம் பேசினாலும் குரல் சோர்வு ஏற்படாது. கார்த்திகேயன் கண்களை மூடி நிம்மதியுடன் மூச்சுவிட்டார். வெற்றி ரமேஷ். இது நம்முடைய வெற்றி மட்டுமல்ல.
இது திருப்பதியின் உழைப்பு. சிவசங்கரனின் நட்பு மற்றும் எங்கள் துணிச்சலுக்கு கிடைத்த மிகப் பெரிய சமூக வெற்றி. இப்போது திருப்பதியையும் சிவசங்கரனையும் கூப்பிடுங்கள். கார்த்திகேயன் முகத்தில் நிம்மதியும். ஒரு புதிய திட்டத்திற்கான தீர்க்கமும் நிரந்தரமானது. வேறு இடத்தில் காட்சி மாறுகிறது. அத்தியாயம் 13. திருக்குறள் முழக்கம் மற்றும் முழு சுதந்திரம். அரங்கம் கார்த்திகேயன் அலுவலகம். மாலை நேரம். திருப்பியும் சிவசங்கரனும் பதட்டத்துடன் கார்த்திகேயன் முன் அமர்ந்திருக்கின்றனர். திருப்பதி சார், அந்த 5 மணி நேர டேட்டா சரியாகச் செயலாக்கப்பட்டதா? என்னுடைய சவால் என்ன ஆனது? கார்த்திகேயன் சிரித்துக்கொண்டே தன் மொபைலை காண்பித்தார். திருப்பதி, நீ சவால் விட்டாய் அல்லவா? உன் குரலில் திருக்குறள் உணர்ச்சி துல்லியத்துடன் ஒலிக்க வேண்டும் என்று. உனது சவாலை எங்கள் குழுவும் சிப்பும் ஏற்றுக்கொண்டன. இப்போது கேள். கார்த்திகேயன் மொபைலில் ஒரு பொத்தானை அழுத்தினார். திருப்பியின் குரலில் தெளிவான உணர்ச்சி துல்லியத்துடன் ஒரு திருக்குறள் ஒலித்தது. அப்ளிகேஷன் திருப்பதியின் குரலில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. திருப்பதிக்கு கண்கள் கலங்கின. அவனது உணர்ச்சிபூர்வமான குரல் உலகப் பொதுமறையை துல்லியமாக உச்சரித்தது. அவன் நம்ப முடியாமல் அந்த குரலை தொட்டுப் பார்ப்பது போலத் தன் கையை நீட்டினான். திருப்பதி குரல் தழுதழுக்க ஆனந்த கண்ணீருடன் என் குரல். இது என் குரல். இவ்வளவு துல்லியமாக, இவ்வளவு உணர்வுடன். என் சவால் நிறைவேறிவிட்டது. இப்போது என்னால் என் தாயின் மடியில் அமர்ந்து. என் குரலில் ஒரு பெரிய புத்தகத்தை படிக்க முடியும். நன்றி சார். சிவசங்கரன் ஆனந்தத்துடன் கண்களை துடைத்துக் கொண்டு. உன் கனவு முழுவதுமாக நிறைவேறிவிட்டதுடா திருப்பதி. இனி யாரும் குரல் சோர்வு பற்றி கவலைப்பட தேவையில்லை. காட்சி இத்துடன் முடிவடைகிறது. அத்தியாயம் 14. நாதன் மாஸ்டரின் இறுதிப் பாடம். அரங்கம் வகுப்பறை. நாதன் மாஸ்டர் மாணவர்களை பார்த்து கதையை நிறைவு. பக்கம் 7 செய்கிறார். நாதன் மாஸ்டர் மாணவர்களே, பார்த்தீர்களா? ஒரு தொழில்நுட்ப குறைபாட்டை நீக்க கார்த்திகேயன் எப்படி ஒரு ஆபத்தை ஏற்றார் என்று. அவர் இறுதியாக எடுத்த முடிவின் மூலம்தான் இந்த தொழில்நுட்பம் உலகறியச் சென்றது. நாதன் மாஸ்டர் அவர் அந்த சிப் மூலம் கிடைத்த நுட்பத்தை. பக்கம் 7 பயன்படுத்தி தகவல் பரிமாற்ற கழகம். செயலியின் புதிய வெர்ஷனை பார்வையற்றவர்கள் மற்றும் வாசிப்பில் சவால்கள் உள்ள அனைவருக்கும். முற்றிலும் இலவசமாக வெளியிட்டார். அவர் இறுதியாகச் சொன்னது இதுதான். தொழில்நுட்பம் பணத்துக்காக மட்டுமல்ல. திருப்பதியின் கனவு போல பலரது வாழ்வை மாற்றவும்தான். நாதன் மாஸ்டர் புன்னகையுடன் மாணவர்களை பார்க்கிறார். வகுப்பறை ஆர்ப்பரிக்கிறது. காட்சி மெதுவாக மறைகிறது. பக்கம் 1. பக்கம் 1. தகவல் பரிமாற்ற கழகம். உலகை இணைத்தல் பாகம் 3 முழுவதும் திறந்த புத்தகம். அத்தியாயம் 1. வகுப்பறைக்குள் புதிய வெளிச்சம். அரங்கம் பள்ளி வகுப்பறை. நாதன் மாஸ்டர் கையில் ஒரு ஸ்மார்ட்போனுடன் நின்று கொண்டிருக்கிறார். மாணவர்களின் முகங்களில் கடந்த அத்தியாயங்களின் தாக்கம் தெரிந்தது. நாதன் மாஸ்டர் மாணவர்களே, வணக்கம். நாம் கடந்த பாகத்தில் தொழில்நுட்ப சவாலை திருப்பதியும் சிவசங்கரனும் தங்கள் அசைக்க முடியாத நட்பின் மூலமாகவும். கார்த்திகேயன் தனது துணிச்சலான விஞ்ஞான முடிவின் மூலமாகவும் எப்படி முறியடித்தார்கள் என்று பார்த்தோம். இப்போது அந்த தொழில்நுட்பம் ஒரு தனிப்பட்ட அப்ளிகேஷனாக இல்லாமல். ஒரு சமூகத்தின் அடையாளமாக மாறப்போகிறது. இந்த தொழில்நுட்பம் பலருக்கும் இலவசமாக கிடைத்த பிறகு. ஒரு புதிய சவால் உருவானது. அதுதான் சமூக பயன்பாட்டிற்கான தரம் மற்றும் அணுகல். குவாலிட்டி and accessibility. மாணவன் 3. மாஸ்டர், இலவசமாக அப்ளிகேஷன் கிடைத்த பிறகு என்ன சவால் வந்தது? அனைவரும் மகிழ்ச்சியாக படிக்க ஆரம்பித்து இருக்க வேண்டுமே. நாதன் மாஸ்டர், அங்கேதான் கதையின் அடுத்த கட்டம் தொடங்குகிறது. திருப்பதியின் குரல் மிகவும் துல்லியமாக இருந்தது உண்மைதான். ஆனால் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு பார்வையற்றவரும் திருப்பதியைப் போல தமிழில் மட்டும் படிப்பவர்கள் இல்லை.
பலருக்கும் அவரவர் மாநில மொழி. ஆங்கிலம் அல்லது இந்தி மொழிகளில் படிக்க வேண்டிய தேவை இருந்தது. மேலும் இந்த குரல் வாசிப்பு பல ஆண்டுகளாக புறக்கணிக்கப்பட்டிருந்த பழமையான ஓலைச்சுவடிகள் மற்றும் அழிந்து வரும் நூலகப் பிரதிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு புதிய சவால் உருவானது. இது ஒரு பெரிய, தேசிய அளவிலான கனவாக மாறியது. நாதன் மாஸ்டர் சிரிக்கிறார். காட்சி மெதுவாக மாறுகிறது. வகுப்பறை மறைந்து ஒரு பெரிய அரங்கின் பிரகாசமான லைட்கள் தெரிகின்றன. வேறு இடத்தில் காட்சி மாறுகிறது. அத்தியாயம் 2. தேசிய கருத்தரங்கில் ஒரு அவசர அழைப்பு. அரங்கம் டெல்லியில் உள்ள ஒரு பெரிய தேசிய தொழில்நுட்ப கருத்தரங்கின் மேடை. கார்த்திகேயன் அங்கே ஒரு முக்கிய உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அவனது கையில் திருப்பதியின் குரல் மாதிரி வாசிக்கும் மொபைல் உள்ளது. கார்த்திகேயன் மைக்ரோஃபோன் முன் நின்று. நண்பர்களே, என் நண்பன் திருப்பதியின் தனித்துவமான குரல் இப்போது இலட்சக்கணக்கானவர்களுக்கு வாசிப்பை இலவசமாக கொண்டு செல்கிறது. நாங்கள் இதை ஜோதி குரல் திட்டம் ஜோதி வாய்ஸ் ப்ராஜெக்ட் என்று அழைக்கிறோம். இந்த திட்டத்தின் மூலம் பார்வையற்றவர்கள் அனைவரும் அவரவர் தாய்மொழியில் படிக்க வேண்டும். ஆனால் அதற்கான தரமான குரல் மாதிரிகள் ஹை குவாலிட்டி வாய்ஸ் சாம்பிள்ஸ் எங்களிடம் இல்லை. திருப்பதியின் குரல் மாதிரி ஒன்றே. பக்கம் 2. போதுமானதல்ல. திடீரென மேடைக்கு அருகில் இருந்த ஒரு பெரிய திரை ஒளிர்கிறது. அதில் பல மொழிகள் பேசும் மாநிலங்களிலிருந்து பார்வையற்றோர் குழுக்களின் அவசர. பக்கம் 2. அழைப்புகள் வரத் தொடங்கின. அழைப்பு 1. தமிழில் வணக்கம் கார்த்திகேயன் சார். தமிழகத்தில் பழைய நூலகங்களில் உள்ள நூற்றாண்டுகள் பழமையான. கைவசம் இல்லாத நூல்களை உங்கள் AI மூலம் வாசிக்க வேண்டும். அழைப்பு 2. தெலுங்கில் எங்கள் மாநிலத்தில் பிரேலி வசதி இல்லாத வரலாற்று நூல்கள் ஏராளம். அவற்றுக்கான குரல் மாதிரிகளை எப்போது உருவாக்கப் போகிறீர்கள். அழைப்பு 3. இந்தியில் வட இந்தியாவில் உள்ள கிராமப்புறங்களில். பள்ளிப் பாடப் புத்தகங்கள் இன்னும் பிரெய்லியில் கிடைக்கவில்லை. இந்த திட்டத்தை அங்கே அவசரமாக விரிவுபடுத்த வேண்டும். திரையில் வரும் இந்த கோரிக்கைகள் கார்த்திகேயன் மற்றும் அரங்கத்தில் உள்ளவர்களின் முகத்தில் ஒரு பெரும் சமூகப் பொறுப்பை உணர்த்தியது. கார்த்திகேயன் அமைதியாக ஆனால் உறுதியாக. இந்த அவசர கோரிக்கைகள் இந்த திட்டத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துகின்றன. இது ஒரு மனிதனின் வேலையல்ல, இது ஒரு சங்கிலி பிணைப்பு. நாட்டின் மூலை முடுக்குகளில் உள்ள தனித்துவமான குரல்களை பதிவு செய்து. அவற்றையும் ஜோதி குரல் திட்டத்தில் இணைக்க வேண்டும். இல்லையேல் நாம் மீண்டும் சிலரை மட்டுமே சென்றடைவோம். காட்சி இத்துடன் முடிவடைகிறது. அத்தியாயம் 3. சிவசங்கரனின் பெரிய சவால். இந்தியாவின் கிராமப்புறம். அரங்கம் கார்த்திகேயனின் அலுவலகம். இரவில் கூட்டம் நடைபெறுகிறது. சிவசங்கரன் திருப்பதி மற்றும் கார்த்திகேயன் மூவரும் உரையாடுகிறார்கள். கார்த்திகேயன் கையில் ஒரு பெரிய இந்திய வரைபடத்துடன். ஜோதி குரல் திட்டத்தை தேசிய அளவில் விரிவுபடுத்துவதுதான் இப்போதுள்ள மிகப்பெரிய சவால். ஒவ்வொரு மாநிலத்திலும் மக்களின் தொனி ஆக்சென்ட் மற்றும் உணர்ச்சி பிணைப்பு எமோஷனல் கனெக்ட் வேறுபடுகிறது. திருப்பதி உன்னுடைய குரல் மாதிரி உணர்ச்சி பிணைப்புடன் உள்ளது. நாம் வெவ்வேறு மாநிலங்களில் அதேபோல சமூகப் பற்றுடன் பேசும் 200 தனித்துவமான குரல் மாதிரிகளை அடுத்த 3 மாதங்களில் திரட்ட வேண்டும். இது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. திருப்பதி 200 குரல் மாதிரிகளா. அதுவும் உணர்ச்சி வெளிப்பாடுகளுடனா. எப்படிச் சாத்தியம். சிவசங்கரன் உடனே வரைபடத்தின் முன் வந்து. இது சாத்தியம் கார்த்திகேயன் சார். நான் இந்தச் சவாலை ஏற்றுக்கொள்கிறேன். என் நண்பனுக்காக நான் எப்படி தனி ஆளாக நின்று சவால் விட்டேனோ. அதேபோல இப்போது சமூகத்துக்காக நிற்கிறேன். எனக்கு இந்த திட்டம் தேவை. சிவசங்கரன் என்னுடைய ஒரே சவால் போக்குவரத்து மற்றும் தங்குமிடம். நான் ஒரு சாதாரண மனிதன்.
ஒரு பைக்கை வைத்துக்கொண்டு. நாட்டின் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று. இந்த தொழில்நுட்பத்தைப் பற்றி விளக்கி. 200 தனித்துவமான குரல் மாதிரிகளை 3 மாதங்களில் திரட்டுவது என்பது மிக கடினமான பணி. கார்த்திகேயன். பக்கம் 3. உடனே சிவசங்கரனைப் பார்த்து. கவலை வேண்டாம் சிவசங்கரன். ஜோதி குரல் திட்டத்தின் வெற்றிக்கு உன் நட்புதான் அடித்தளம். நீ பயணம் செய். செலவுகள். பக்கம் 3. தொழில்நுட்ப உபகரணங்கள். மற்றும் தேவைப்படும் ஊழியர்களுக்கான ஏற்பாடுகளை என் நிறுவனம் ஏற்றுக்கொள்ளும். சிவசங்கரன் உற்சாகத்துடனும் தேசப்பற்றுடனும் கார் சாவியை பெற்றுக் கொள்கிறான். திருப்பதி பெருமையுடன் அவன் கரங்களைப் பற்றுகிறான். வேறு இடத்தில் காட்சி மாறுகிறது. அத்தியாயம் 4. சிவசங்கரனின் முதல் பயணம். வட இந்தியாவின் சவால். அரங்கம் ரயில் நிலையம். சிவசங்கரன் ஒரு பெரிய பையுடனும். மைக்ரோபோன் கிட்டுடனும் வட இந்தியா நோக்கிய ரயிலில் பயணிக்கிறான். ரயில் நகரத் தொடங்குகிறது. சிவசங்கரன் வட இந்தியாவின் கிராமப்புற பகுதி ஒன்றில். ஒரு ஆரம்ப பள்ளியின் வளாகத்தில் இறங்குகிறான். அங்கே ஒரே ஒரு ஆசிரியர்தான் இருக்கிறார். சிவசங்கரன் ஆசிரியரிடம் இந்தியில் வணக்கம் சார். நான் ஜோதி குரல் திட்டத்திலிருந்து வருகிறேன். பார்வையற்ற மாணவர்களுக்கு பாடப் புத்தகங்களை வாசிக்க. உங்கள் பகுதி மக்களின் குரல் மாதிரிகள் தேவை. இந்த தொழில்நுட்பம் இலவசமாக கிடைக்கும். ஆசிரியர் சந்தேகத்துடன் இலவசமா. யாரும் பணம் கொடுக்காமல் எந்த வேலையையும் செய்ய மாட்டார்கள். இங்கே உள்ளவர்கள் இந்தியில் பேசும் இந்தி திரைப்பட கலைஞரின் குரலைத்தான் விரும்புவார்கள். எதற்காக சாதாரண கிராம மக்களின் குரலை திரட்டுகிறீர்கள். எங்களுக்கு இதைப் பற்றி நம்பிக்கை இல்லை. சிவசங்கரன் சற்று வருத்தத்துடன். சார் கிராமப்புறத்தில் வாழும் பார்வையற்றவர்கள். தங்கள் தாயின் குரல் போலவே தங்களுக்கு பரிச்சயமான ஒரு குரலில் படிக்கும்போதுதான். பாடம் ஆழமாக பதியும். திரைப்பட கலைஞரின் குரல் பிரபலமாக இருக்கலாம். ஆனால் இந்த மண் சார்ந்த ஆழமான உணர்வுடன் பேசும் குரல் கிடைப்பது மிகவும் அவசியம். தயவு செய்து உதவுங்கள். ஆசிரியரின் முகத்தில் சந்தேகம் குறையவில்லை. கிராம மக்களும் சந்தேகத்துடன் சிவசங்கரனை பார்த்தனர். காட்சி இத்துடன் முடிவடைகிறது. அத்தியாயம் 5. திருப்பதியின் உணர்ச்சிபூர்வமான ஆடியோ செய்தி. அரங்கம் வகுப்பறை தொடர்ச்சி. சிவசங்கரன் கார்த்திகேயன் அலுவலகத்தை தொலைபேசியில் அழைக்கிறான். கார்த்திகேயன் அங்கில்லை. திருப்பதி போனை எடுக்கிறான். சிவசங்கரன் மனமுடைந்து திருப்பதி. இங்கே யாரும் என்னை நம்பவில்லை. இலவச திட்டம் என்று சொன்னால் நம்ப மறுக்கிறார்கள். என் முயற்சி வீணாகப் போகிறது. என்னால் 200 குரல் மாதிரிகளைச் சேகரிக்க முடியாது என்று நினைக்கிறேன். திருப்பதி உடனே சிவசங்கரனை உற்சாகப்படுத்தும் விதமாக. நீ கவலைப்படாதே சங்கர். என்னை அந்த ஆசிரியருடன் பேசவை. என்னுடைய குரலை அவர்களுக்கு கேட்கச் சொல். எனது குரல் என் சோகம் என் ஆசை. இப்போது என் வெற்றி. இது அனைத்தையும் அவர்களுக்கு விளக்கும். சிவசங்கரன் தயக்கத்துடன் போனை ஸ்பீக்கர் போனில் போட்டு. ஆசிரியரிடம் பக்கம் 4 கொடுக்கிறான். திருப்பதியின் குரல் ஆழமான உணர்ச்சிகளுடன் ஒலித்தது. திருப்பதி ஆடியோவில் நான் திருப்பதி பேசுகிறேன். நானும் தான். பக்கம் 4. உங்கள் பகுதி மக்களில் ஒருவன். என் வாழ்நாளில் ஒரு புத்தகத்தை கூட நான் தனியாக படித்ததில்லை. எனக்கு வாசிப்பு என்பது ஒரு பெரிய கனவு. இப்போது என் நண்பன் சிவசங்கரனின் உதவி மற்றும் இந்த தொழில்நுட்பத்தால். நான் இந்த உலகத்தை படிக்கிறேன். உங்கள் குரல்கள் எனக்கு கிடைத்த ஒளியைப் போல. உங்களைச் சுற்றியுள்ள நூற்றுக்கணக்கானோரின் வாழ்விலும் ஒளியை ஏற்றும். தயவு செய்து உதவுங்கள். இது இலவசம் மட்டுமல்ல. இது சமூக பிணைப்பு. திருப்பதியின் உணர்ச்சிபூர்வமான குரல். ஆசிரியரின் கண்களில் நீரை வரவழைத்தது. அவர் சிவசங்கரனின் கைகளைப் பற்றிக் கொண்டார். கிராம மக்கள் கூடிவிட்டனர். காட்சி இத்துடன் முடிவடைகிறது. அத்தியாயம் 6. நம்பிக்கை விதைத்த முதல் பதிவு மற்றும் வெற்றி. அரங்கம் கிராமப்புற பள்ளி வளாகம் தொடர்ச்சி.
ஆசிரியர் சிவசங்கரனின் கைகளைப் பற்றி. இளைஞரே, நான் உங்களைச் சந்தேகப்பட்டதற்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த பகுதியிலுள்ள மக்கள் உணர்ச்சிபூர்வமானவர்கள். நாங்கள் உங்களுக்காக பதிவு செய்யத் தயாராக இருக்கிறோம். அன்று மாலையே சிவசங்கரன் அந்த பகுதியில் உள்ள சுமார் 20 ஆசிரியர்கள். முதியவர்கள், இளைஞர்கள் என பலரின் தனித்துவமான குரல் மாதிரிகளை. அவர்களுடைய உணர்ச்சித் துல்லியத்துடன் வெற்றிகரமாக பதிவு செய்கிறான். சிவசங்கரன் தனது டைரியில் குறிப்பு எடுக்கிறான். முதல் நாள் வெற்றி. 20 மாதிரிகள் திரட்டிவிட்டோம். இலக்கு 200. கார்த்திகேயன் சார், இந்த உணர்ச்சிபூர்வமான குரல்களை பயன்படுத்தி குரல் மாதிரி திட்டத்தை இன்னும் சிறப்பாகச் செய்யலாம். அவன் உற்சாகத்துடன் புறப்படத் தயாராகிறான். அவன் தொலைபேசியில் அடுத்து ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம். என்று வரைபடத்தில் குறியிட்டுக் கொள்கிறான். வேறு இடத்தில் காட்சி மாறுகிறது. அத்தியாயம் 7. கிழக்கு மாநிலங்களின் சவால். பிராந்திய எழுத்துருக்கள். அரங்கம் ஒடிசாவின் தொலைதூர பகுதி. சிவசங்கரன் அங்கிருந்த ஒரு தொண்டு நிறுவனத்தின் தலைவரை சந்திக்கிறான். சிவசங்கரன், வணக்கம் சார். இந்தி மற்றும் ஆங்கிலத்திற்கான குரல் மாதிரி சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளேன். உங்கள் மாநிலத்தில் உள்ளவர்களை பதிவு செய்ய வந்துள்ளேன். தொண்டு நிறுவனத் தலைவர் ஒரியா மொழியில் பேசத் தொடங்கி. பிறகு ஆங்கிலத்திற்கு மாறுகிறார். உங்கள் முயற்சி மிகவும் நல்லது. ஆனால் ஒடியா மொழியின் எழுத்துருக்கள். ஃபாண்ட்ஸ் மற்றும் பிராந்திய பேச்சு வழக்குகள். ரீஜனல் டயலெக்ட்ஸ் ஆங்கிலம் மற்றும் இந்தி மொழிகளை விட மிகவும் நுட்பமானவை. உங்கள் ஏய் துல்லியமாக வாசிக்க முடியுமா? பல தொழில்நுட்பங்கள் எங்கள் மொழியின் நுட்பமான எழுத்துக்களைச் சரியாக வாசிக்க தவறிவிடுகின்றன. சிவசங்கரன் சற்று அதிர்ச்சியுடன் கார்த்திகேயனுக்கு போன் செய்கிறான். பக்கம் 5. கார்த்திகேயன் சார், இங்கே ஒடியா பெங்காலி மொழிகளின் பிராந்திய எழுத்துருக்களும். ரீஜனல் ஸ்கிரிப்ட்ஸ் தமிழ் எழுத்துருக்களைப் போலவே. பக்கம் 5 மிக ஆழமான நுட்பங்களை கொண்டுள்ளன. ஏஐ வெறும் வார்த்தை பிழை இல்லாமல் வாசிக்க வைப்பது எளிது. ஆனால் எழுத்துருவின் அழகியல் மற்றும் நுட்பங்களை வாசிக்க வைப்பது மிக கடினம் என்று சொல்கிறார்கள். கார்த்திகேயன் போனில் சிரித்துக் கொண்டே கவலைப்படாதே சிவசங்கரன். திருப்பதியின் குரல் மாதிரி அந்தச் சவாலைச் சமாளிக்கும் திறமையை எனக்கு ஏற்கனவே கொடுத்துவிட்டது. தமிழ் எழுத்துருக்களின் ஆழமான உணர்வுகளைக் கற்ற ஏஐக்கு. ஒடியா மற்றும் பெங்காலி எழுத்துருக்களை கையாள்வது கடினமல்ல. நீ தைரியமாக பதிவை தொடங்கு. கார்த்திகேயன் நம்பிக்கையூட்ட. சிவசங்கரன் ஒடியா மொழி பேசும் மக்களிடம் பதிவை தொடங்கும் தீவிரத்தில் ஈடுபடுகிறான். காட்சி இத்துடன் முடிவடைகிறது. அத்தியாயம் 8. மழை வெள்ளத்தில் சிக்கிய தொழில்நுட்ப பதிவு. அரங்கம் மேற்கு வங்காளத்தின் கிராமப்புறம். சிவசங்கரன் மைக்ரோஃபோன் கருவிகள் மற்றும் மடிக்கணினியுடன் ஒரு சிறிய குடிசையில் பதிவில் ஈடுபட்டிருக்கிறான். வெளியே பலத்த மழை கொட்டுகிறது. சிவசங்கரன் ஓய்வெடுத்துக் கொண்டே டைரியில் எழுதுகிறான். ஒடிசா மற்றும் மேற்கு வங்காளத்தில் இதுவரை 45 குரல் மாதிரிகள் வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. கார்த்திகேயன் சார் சொன்ன இலக்கில் பாதியை நெருங்கிவிட்டோம். திடீரென கிராமத்தில் வெள்ள அபாயம் ஏற்பட. குடிசைக்குள் மழை நீர் நுழையத் தொடங்குகிறது. சிவசங்கரன் பதறுகிறான். அவனது அனைத்து பதிவுகளும் அடங்கிய ஹார்ட் டிஸ்க் தரையில் தவறி விழுகிறது. சிவசங்கரன் பதறிய குரலில், ஐயோ டேட்டா. இவ்வளவு நாள் உழைத்த 45 குரல் மாதிரிகளும் அதில் இருக்கிறதே. டிஸ்கில் ஈரப்பதம் படக்கூடாதே. சிவசங்கரன் தனது உடைகளைக் கிழித்து. ஹார்ட் டிஸ்கைச் சுற்றி பாதுகாக்கிறான். அவன் பதிவின் கருவிகளை விட. மக்களின் உணர்ச்சிபூர்வமான குரல் பதிவுகளை பாதுகாப்பதில் அதிக கவனம் செலுத்துகிறான். சிவசங்கரன் தொண்டை அடைக்க. தன்னையே பார்த்துக் கொள்கிறான். இந்த டேட்டா ஒரு சாதாரண ஃபைல் அல்ல. இது பலரின் நம்பிக்கை. இதை காப்பாற்றியாக வேண்டும். காட்சி இத்துடன் முடிவடைகிறது. அத்தியாயம் 9. ஆபத்தில் உதவி மற்றும் டேட்டாவை காப்பாற்றுதல். அரங்கம் குடிசையின் உள்ளே தொடர்ச்சி.
உள்ளூர் மீனவர் ஒருவர் படகில் வந்து சிவசங்கரனை மீட்கிறார். சிவசங்கரன் உடனடியாக கார்த்திகேயனுக்கு போன் செய்கிறான். சிவசங்கரன் நடுங்கும் குரலில் கார்த்திகேயன் சார். வெள்ளம் டேட்டா சிக்கலில் உள்ளது. ஹார்ட் டிஸ்க் அதிக ஈரப்பதத்தால் கெட்டுப்போகும் முன். உடனே அதை பிரித்து டேட்டாவை மீட்டெடுக்க வேண்டும். கார்த்திகேயன் போனில் உடனே உத்தரவிடுகிறார் சிவசங்கரன். நீ பதிவை பாதுகாக்க போராடியது பெரிய விஷயம். உடனே அருகில் உள்ள நகரத்தின் ஏதேனும் ஒரு சர்வீஸ். பக்கம் 6. சென்டருக்கு செல். நான் அங்கிருக்கும் எங்கள் குழுவினருக்கு தகவல் அனுப்புகிறேன். என் நிறுவனச் செலவில் நீ அந்த டிஸ்கை. பக்கம் 6. உடனடியாக டேட்டா ரெக்கவரி செய்ய ஏற்பாடு செய். எந்த காரணத்திற்காகவும் அந்த 45 குரல் மாதிரிகளை இழந்துவிடக் கூடாது. மீனவரின் உதவியுடன் சிவசங்கரன் நகரத்தை நோக்கி விரைந்து செல்கிறான். அவன் மார்பில் பத்திரப்படுத்தியிருந்த டிஸ்கை இறுகப் பற்றிக் கொள்கிறான். வேறு இடத்தில் காட்சி மாறுகிறது. அத்தியாயம் 10. டேட்டா மீட்பு மற்றும் தொழில்நுட்பத்தின் உறுதி. அரங்கம் சர்வீஸ் சென்டர். கார்த்திகேயனின் குழுவினர் ஈரமான ஹார்ட் டிஸ்கில் இருந்து டேட்டாவை மீட்டெடுக்கும் தீவிர முயற்சியில் உள்ளனர். சிவசங்கரன் பதற்றத்துடன் காத்திருக்கிறான். தொழில்நுட்ப வல்லுனர் கார்த்திகேயனுக்கு போன் செய்கிறார். சார், இது மிக கடுமையான டேட்டா ரெக்கவரி சவால். டிஸ்குக்குள் ஈரப்பதம் சென்றுவிட்டது. 45 ஃபைல்களில் குறைந்தது 5 ஃபைல்களை இழக்க நேரிடும். கார்த்திகேயன் போனில் உறுதியாக எந்த 5 ஃபைல்கள் என்று தெரியுமா? அதில் உள்ள உணர்ச்சி துல்லியம் எங்களுக்கு மிக முக்கியம். முழுமையாக மீட்டெடுங்கள். கூடுதல் நேரம் ஆனாலும் பரவாயில்லை. 1 மணி நேரம் கடந்தபின் டேட்டா மீட்பு முடிந்தது. தொழில்நுட்ப வல்லுனர் சந்தோஷத்துடன் சிவசங்கரனிடம் வாழ்த்துகள். 45 ஃபைல்களும் முழு துல்லியத்துடன் காப்பாற்றப்பட்டுவிட்டன. உங்கள் உறுதிதான் இந்த தொழில்நுட்ப வெற்றியை சாத்தியமாக்கியது. சிவசங்கரன் நிம்மதியுடன் தரையில் அமர்கிறான். நன்றி கார்த்திகேயன் சார். இப்போது என் பயணம் தொடரும். காட்சி இத்துடன் முடிவடைகிறது. அத்தியாயம் 11. வடகிழக்கு இந்தியா மற்றும் பழங்குடியினரின் நம்பிக்கை. அரங்கம் அசாம் மாநிலத்தில் உள்ள ஒரு கிராமம். சிவசங்கரன் பழங்குடியினரின் தலைவரை சந்திக்கிறான். கிராமத் தலைவர் சமூகத்தினரைப் பார்த்து அசாமி மொழியில் பேசுகிறார். எங்கள் சமூகத்தில் கல்வி கற்றவர்கள் குறைவு. பிரேலி புத்தகங்கள் இல்லவே இல்லை. நீ கூறும் இந்த திட்டம் எங்கள் மூதாதையர்களின் கதைகளையும். எங்கள் கலை வடிவங்களையும் வாசிக்குமா? சிவசங்கரன் அவர்களை பார்த்து ஆங்கிலத்தில் பேசுகிறான். நீங்கள் பதிவு செய்யும் குரலில் உங்கள் சமூகத்தின் பாரம்பரிய அறிவை குறித்து பேசலாம். அந்த பாரம்பரிய அறிவை எங்கள் AI கற்றுக்கொண்டு அதே உணர்ச்சி துல்லியத்துடன் வாசிக்கும். உங்கள் குரல் உங்கள் அடுத்த தலைமுறையின் வரலாற்று பாடநூலாக மாறும். சிவசங்கரனின் இந்த பேச்சு அங்கே இருந்த பழங்குடியின இளைஞர்களிடையே பெரும் ஆர்வத்தை தூண்டுகிறது. அவர்கள் பெருமையுடன் தங்கள் சமூகத்தின் கதைகளை பதிவு செய்ய முன்வருகின்றனர். சிவசங்கரன் டைரியில் எழுதுகிறான். வடகிழக்கில் உள்ள பழங்குடியினரின் குரல்கள் இந்த திட்டத்திற்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுக்கிறது. குரல் மாதிரிகளின் எண்ணிக்கை. பக்கம் 7. 85 ஐத் தொட்டது. காட்சி இத்துடன் முடிவடைகிறது. அத்தியாயம் 12. குரல் மாதிரி சேகரிப்பின் வேகத்தடை. அரங்கம் பக்கம் 7. மும்பை ஒரு தொண்டு நிறுவன அலுவலகம். சிவசங்கரன் மராத்தி பேசும் சில முக்கிய பிரமுகர்களுடன் பேசுகிறான். பிரமுகர் 1. உங்கள் முயற்சி பாராட்டத்தக்கது. ஆனால் ஏன் இந்தி மொழிக்காக குரல் மாதிரிகளை சேகரிக்க வேண்டும்? இந்தியில் பேச பிரபலமான சினிமா நட்சத்திரங்களின் குரல் மாதிரிகள் ஏற்கனவே சந்தையில் உள்ளனவே. நீங்கள் ஏன் இன்னும் சாதாரண மனிதர்களின் குரலையே நாட வேண்டும்? சிவசங்கரன் சற்று அழுத்தமாக. சார், நீங்கள் சொல்வது உண்மைதான்.
ஆனால் வணிக பயன்பாட்டிற்காக பதிவு செய்யப்பட்ட பிரபலங்களின் குரல்கள். உணர்ச்சி துல்லியம் மற்றும் சோர்வின்மையை அளிக்குமா என்பது கேள்விக்குறி. மேலும் பல லட்சம் கொடுத்து வாங்கும் ஒரு குரல் மாதிரியை விட. மக்களின் தியாகத்தால் கிடைத்த இலவசமாக கிடைக்கும். உணர்ச்சி பிணைப்புள்ள இந்த மாதிரிகள் தான் அதிக நம்பகத்தன்மை உடையவை. இந்த பதிவு சாதாரண மக்களுக்கு போய்ச் சேர வேண்டும் என்றால். சாதாரண மக்களின் குரலே தேவை. சிவசங்கரனின் பதிலில் அறையில் இருந்தவர்கள் சமாதானமடைந்தனர். ஆனால் அவரது வாதத்தை ஏற்றுக்கொள்ளச் சிறிது நேரம் ஆனது. சிவசங்கரன் மனதுக்குள் 120 குரல் மாதிரிகளை தாண்டிவிட்டேன். ஆனால் எல்லா இடத்திலும் இந்த வணிகச் சந்தை அழுத்தம் ஒரு பெரிய தடையாக உள்ளது. காட்சி இத்துடன் முடிவடைகிறது. அத்தியாயம் 13 திருப்பதியின் ஆடியோ வழிகாட்டி திட்டம். அரங்கம் கார்த்திகேயனின் ஆய்வகம். திருப்பதி சிவசங்கரனுக்கு தொலைபேசியில் அறிவுறுத்துகிறான். திருப்பதி சங்கர் உன்னுடைய சோர்வு எனக்கு புரிகிறது. நீ எல்லா சவால்களையும் தனியாக எதிர்கொள்கிறாய். இதோ கேள். நான் உனக்கு ஒரு புதிய உதவி செய்யப் போகிறேன். என்னுடைய குரல் மாதிரியை அடிப்படையாகக் கொண்டு. சரியான குரல் பதிவு செய்வது எப்படி. என்ற தலைப்பில் நான் ஒரு ஆடியோ வழிகாட்டியை. ஆடியோ கைட் உருவாக்கி கார்த்திகேயன் சாருடன் அனுப்பி வைக்கிறேன். திருப்பதி நீ இனிமேல் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று மணிக்கணக்கில் விளக்குவதற்கு பதிலாக. இந்த ஆடியோ வழிகாட்டியை அவர்களுக்கு கேட்கச் சொல். பார்வையற்ற ஒருவனே பேசுவதால் அதன் நம்பகத்தன்மை அதிகரிக்கும். திருப்பதி தனது குரலில் உருவாக்கப்பட்ட அந்த வழிகாட்டியை சிவசங்கரனுக்கு அனுப்பி வைக்கிறான். தொலைதூரத்தில் இருந்தும் திருப்பதியின் ஆழமான சிந்தனை சிவசங்கரனுக்கு துணையாக நின்றது. வேறு இடத்தில் காட்சி மாறுகிறது. அத்தியாயம் 14 வடமாநில சவாலும் ஆடியோ வழிகாட்டியின் வெற்றியும். அரங்கம் குஜராத்தின் ஒரு சிறிய கிராமம். சிவசங்கரன் கிராம மக்களிடையே திருப்பதியின் ஆடியோ வழிகாட்டியை ஒலிக்க விடுகிறான். திருப்பதியின் வழிகாட்டி குரல் ஆழமான உணர்ச்சிகளுடன். இந்த திட்டம் ஏன் முக்கியம் என்பதை விளக்குகிறது. அங்கிருந்த கிராமப் பெரியவர்கள் அந்த ஆடியோவை. பக்கம் 8 மிகவும் கவனமாக கேட்கின்றனர். கிராமப் பெரியவர் சிவசங்கரனிடம் குஜராத்தி மொழியில் இந்த இளைஞன். பக்கம் 8 தன் குரலால் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறான் என்பதை உணர்கிறோம். இந்த ஆடியோ எங்களுடைய சந்தேகங்களை எல்லாம் தீர்த்துவிட்டது. இப்போது எங்கள் குழந்தைகளுக்கு பிரேலி வசதி இல்லாத நூல்களிலிருந்து பாடங்களை படித்து கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆடியோ வழிகாட்டியின் வெற்றியால் அன்று ஒரே நாளில் சிவசங்கரனால் 30 புதிய குரல் மாதிரிகளை திரட்ட முடிந்தது. இதுவே அவனது பயணத்தில் ஒரே நாளில் கிடைத்த அதிகபட்ச பதிவாகும். சிவசங்கரன் மகிழ்ச்சியுடன் டைரியில் எழுதுகிறான். ஆடியோ வழிகாட்டிதான் உண்மையான தொழில்நுட்ப வெற்றி. குரல் மாதிரிகளின் எண்ணிக்கை 150 ஐத் தொட்டது. இன்னும் 50 தான். காட்சி இத்துடன் முடிவடைகிறது. அத்தியாயம் 15 தென் மாநிலங்களில் கடைசி பதிவு சவால். அரங்கம் கேரளாவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகம். சிவசங்கரன் தமிழ் மற்றும் மலையாள பதிவுகளுக்காக பல்கலைக்கழக மாணவர்களை சந்திக்கிறான். சிவசங்கரன் மாணவர்களிடம் இந்த திட்டம் தமிழ் மலையாளம் உள்ளிட்ட அனைத்து தென்னிந்திய மொழிகளிலும் நீடிக்க வேண்டும். உங்கள் குரல்களை பதிவு செய்யத் தயாரா. மாணவி 1 மலையாளத்தில் நாங்கள் உதவுவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் எங்கள் குரலில் உள்ள சமகால பேச்சு வழக்குகள். மாடர்ன் ஸ்லாங்ஸ் மற்றும் புதிய தமிழ் சொற்களை AI சரியாக வாசிக்க முடியுமா. பழைய நூல்கள் வாசிப்பதே இதன் நோக்கம் என்றால். புதிய பேச்சு வழக்குகள் AI-க்கு பழக வேண்டுமே. சிவசங்கரன் கார்த்திகேயனுக்கு மீண்டும் போன் செய்கிறான். சார் புதிய சவால். சமகால பேச்சு வழக்குகள். இதை AI-க்கு எப்படி பழக்குவது. கார்த்திகேயன் போனில் சற்று சிந்தித்து. சிவசங்கரன் உன்னுடைய பயணத்தின் வெற்றியே இதுதான்.
இப்போது நீ பதிவு செய்யும் குரல்களில். மாணவர்களைச் சில நவீன பாடல்கள் அல்லது கவிதைகளைப் படிக்கச் சொல். ஏய் அந்த மென்மையான உணர்வுகளை பதிவு செய்ய பழகும். இது ஒரு புதிய வழிமுறை. சிவசங்கரன் மாணவர்களை உற்சாகப்படுத்தி. நவீன பாடல்களையும் அன்றாட பேச்சு வழக்குகளையும் பதிவு செய்யத் தொடங்குகிறான். 185 மாதிரிகளை திரட்டிவிட்டான். காட்சி இத்துடன் முடிவடைகிறது. அத்தியாயம் 16 இலக்கை அடைதல் 200 குரல் மாதிரிகளின் வெற்றி. அரங்கம் ஆந்திர மாநிலத்தின் ஒரு நூலகம். சிவசங்கரன் கடைசியாக பதிவு செய்ய வேண்டிய 15 தெலுங்கு குரல் மாதிரிகளை திரட்டும் முயற்சியில் இருக்கிறான். சிவசங்கரன் பெரும் சோர்வுடன் இருக்கிறான். 3 மாதங்களாக தடையின்றி பயணித்ததால். அவனது உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இலக்கை நெருங்கும் வெறி இருந்தது. சிவசங்கரன் தனது டைரியில் குறிப்பு எடுக்கிறான். 199 ஒரே ஒரு குரல் மாதிரி தேவை. இந்த ஒரு குரல் 3 மாத பயணத்தின் முடிவை முடிவு செய்யும். நூலகத்தில் இருந்த ஒரு மூத்த. பக்கம் 9. பேராசிரியர் சிவசங்கரனின் உழைப்பை பார்த்து. தானாகவே முன்வந்து தனது குரலை தெலுங்கு. பக்கம் 9. நூல்களுக்காக பதிவு செய்ய ஒப்புக்கொள்கிறார். சிவசங்கரன் அவர் பதிவை முடித்தவுடன். ஆனந்த கண்ணீருடன் இலக்கை அடைந்துவிட்டோம். 200 குரல் மாதிரிகள் வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டன. இது திருப்பதியின் கனவு. கார்த்திகேயனின் தொழில்நுட்பம். மற்றும் நம் மக்களின் நம்பிக்கைக்கு கிடைத்த வெற்றி. சிவசங்கரன் அந்த பதிவை உடனே கார்த்திகேயனுக்கு அனுப்பி வைக்கிறான். அவன் கண்களில் வெற்றி தீர்க்கம் தெரிந்தது. வேறு இடத்தில் காட்சி மாறுகிறது. அத்தியாயம் 17 தேசிய அறிமுக விழா மற்றும் திருப்பதியின் பங்கு. அரங்கம் டெல்லியில் உள்ள தேசிய கருத்தரங்கு அரங்கம். அதே மேடையில் இப்போது கார்த்திகேயன். திருப்பதி மற்றும் சிவசங்கரன் மூவரும் நிற்கிறார்கள். 200 குரல் மாதிரிகளும் ஏஐ-இல் வெற்றிகரமாக இணைக்கப்பட்டுவிட்டன. கார்த்திகேயன் மைக்ரோஃபோன் முன். இந்த 200 குரல்கள் இனிமேல் சாதாரண ஒலியல்ல. இது இந்திய நாட்டின் பல மொழிகள் பேசும் பார்வையற்றோர் சமூகத்தின் குரலாக. அவர்களின் கல்வியாக மாறப்போகிறது. இனி ஜோதி குரல் திட்டம் 20 மொழிகளில். உணர்ச்சிபூர்வமான வாசிப்பை இலவசமாக வழங்கும். அங்கே கூடியிருந்த பார்வையாளர்கள் அனைவரும் கரகோஷம் செய்கின்றனர். கார்த்திகேயன் இந்த திட்டத்தின் உண்மையான நாயகர்கள். என் நண்பன் திருப்பதியும் இந்தியா முழுதும் பயணித்து இதை சாத்தியமாக்கிய சிவசங்கரனும் ஆவார்கள். கார்த்திகேயன் ஜோதி குரல் திட்டத்தின் தலைமை வழிகாட்டியாக. சீஃப் அட்வைசர் திருப்பதியை அறிவிக்கிறான். பார்வையாளர்கள் மத்தியில் இருந்த நாதன் மாஸ்டர். பெருமையுடன் கண்கலங்கினார். காட்சி இத்துடன் முடிவடைகிறது. அத்தியாயம் 18 நாதன் மாஸ்டரின் இறுதி பாடம். அரங்கம் பள்ளி வகுப்பறை. நாதன் மாஸ்டர் மாணவர்களைப் பார்த்து. கதையை நிறைவு செய்கிறார். நாதன் மாஸ்டர் மாணவர்களே பார்த்தீர்களா. ஒரு தனிப்பட்ட அப்ளிகேஷன். சிவசங்கரனின் உழைப்பு. கார்த்திகேயனின் தொழில்நுட்பம் மற்றும் திருப்பதியின் உணர்ச்சிபூர்வமான குரல் ஆகியவற்றால். எப்படி ஒரு பெரிய தேசத்தின் சமூகத் திட்டமாக மாறியது என்று. நாதன் மாஸ்டர் ஜோதி குரல் திட்டம் என்பது வெறுமனே ஒரு செயலி அல்ல. அது நம்பிக்கையின் குரல். அது கல்வியை அனைவருக்கும் சமமாக கொண்டு சேர்க்கும் ஒரு பாலம். எதிர்காலத்தில் நீங்களும் இதேபோல. தொழில்நுட்பத்தின் மூலமாகச் சமூகத்துக்கு பெரிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். நாதன் மாஸ்டர் புன்னகையுடன் மாணவர்களை பார்க்கிறார். வகுப்பறை ஆர்ப்பரிக்கிறது. காட்சி மெதுவாக மறைகிறது. பக்கம் 1. பக்கம் 1 தகவல் பரிமாற்ற கழகம். உலகை இணைத்தல் பாகம் 4. அத்தியாயம் 1 வகுப்பறைக்குள் புதிய தகவல் வெளிச்சம். அரங்கம் பள்ளி வகுப்பறை. நாதன் மாஸ்டர் கையில் ஒரு ஸ்மார்ட்போனுடன் நின்று கொண்டிருக்கிறார். மாணவர்கள் ஆர்வம் குறையாமல் அவரை பார்க்கிறார்கள். நாதன் மாஸ்டர் மாணவர்களே வணக்கம். நாம் கடந்த பாகம் 3 இல்
ஜோதி குரல் திட்டம் 20 மொழிகளில் வெற்றிகரமாக தொடங்கப்பட்டு. திருப்பதி தலைமை வழிகாட்டியாக பொறுப்பேற்றதையும். கார்த்திகேயனின் தொழில்நுட்ப வெற்றியையும் பார்த்தோம். ஆனால் அந்த கல்வி இலவசமாக கிடைத்த பிறகு. ஒரு புதிய சமூகச் சவால் உருவானது. மாணவன் 1. என்ன சவால் மாஸ்டர். அனைவருக்கும் வாசிக்க குரல் கிடைத்துவிட்டதே. நாதன் மாஸ்டர் குரல் கிடைத்தது உண்மைதான். ஆனால் அந்த வாசிப்புகள் அனைத்தும் பெரும்பாலும் பழைய நூல்கள். இலக்கியங்கள் பற்றியதாகவே இருந்தன. பார்வையற்றவர்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான தினசரி தகவல்களுக்காக. அதாவது வேலைவாய்ப்புச் செய்திகள். உள்ளூர் சந்தை விலைகள். அரசு திட்ட அறிவிப்புகள் போன்றவற்றுக்காக காத்திருக்க வேண்டியிருந்தது. இது ஒரு பெரிய தகவல் இடைவெளி. இன்ஃபர்மேஷன் கேப். மாணவி 2. அப்படியானால் சிவசங்கரனும் கார்த்திகேயனும் இந்த தினசரி தகவல்களை சேர்க்க என்ன செய்தார்கள். நாதன் மாஸ்டர் அங்கேதான் கதையின் அடுத்த கட்டம் தொடங்குகிறது. இந்த இடைவெளியை நிரப்ப சிவசங்கரன் ஒரு புதிய இலக்கை நிர்ணயித்தார். 2 லட்சம் தன்னார்வலர்களை திரட்டி ஒரு தேசிய தகவல் ஊடகத்தை உருவாக்குவது. அதற்காக அவர் தன்னார்வலர் வலையமைப்பை ஒருங்கிணைக்க சந்திரசேகர் மற்றும் தரத்தை உறுதிப்படுத்த கருப்பையா ஆகியோரை தன்னுடன் இணைத்து கொண்டார். நாதன் மாஸ்டர் சிறிது நேரம் நிறுத்தி திரையை தொடுகிறார். காட்சி மாறுகிறது. அத்தியாயம் 2 தலைமை வழிகாட்டியின் புதிய பார்வை. அரங்கம் டெல்லியில் உள்ள ஜோதி குரல் திட்டத்தின் புதிய தலைமை அலுவலகம். பக்கம் 2. திருப்பதி குரல் கட்டளை மூலம் திரையை பார்த்து கார்த்திகேயன். திட்டத்தின் தேசிய அளவிலான வெற்றி மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் இப்போதும் ஒரு பெரிய இடைவெளி உள்ளது. கார்த்திகேயன் என்ன திருப்பதி 200 குரல்கள் 20 மொழிகளில் இலவச வாசிப்பு. இதைவிட என்ன வேண்டும். திருப்பதி இப்போதிருக்கும் சவால் உள்ளடக்கத்தின் பற்றாக்குறை. கான்டென்ட் ஸ்கேர்சிட்டி. தினசரி தகவல்கள் இன்னும் பார்வையற்றவர்களுக்கு கிடைக்கவில்லை. அத்தியாயம் 3 சிவசங்கரனின் அடுத்த தேடல். சமூகத்தின் தகவல் ஊடகம். அரங்கம் தலைமை அலுவலகத்தின் சிந்தனை கூடம். சிவசங்கரன் கார்த்திகேயன் மற்றும் திருப்பதி கூடி இருக்கிறார்கள். சிவசங்கரன் நான் இந்தியா முழுவதும் பயணித்தபோது இதை உணர்ந்தேன். கிராமங்களில் உள்ளவர்கள் செய்தித்தாள் வாசிப்பு. உள்ளூர் சந்தை தகவல்கள் என அன்றாட வாழ்க்கை தகவல்களுக்காக காத்திருக்கிறார்கள். ஜோதி குரல் திட்டம் ஒரு. பக்கம் 2 தகவல் ஊடகமாக இன்ஃபர்மேஷன் மீடியம் மாற வேண்டும். கார்த்திகேயன் பெரிய திரையில் ஒரு வரைபடத்தை காண்பிக்கிறார். அதற்கு அந்த தகவல்களை சேகரித்து AI-க்கு ஏற்றவாறு உடனடியாக மாற்றும் ஒரு தேசிய தன்னார்வலர் வலையமைப்பு தேவை. கிட்டத்தட்ட 2 லட்சம் தன்னார்வலர்கள். திருப்பதி நான் சவால் விடுகிறேன் கார்த்திகேயன். நீ தொழில்நுட்பத்தை கொடு நான் என் குரலை வழிகாட்டியாக கொடுக்கிறேன். சங்கர் மீண்டும் புறப்படட்டும். அத்தியாயம் 4 சந்திரசேகரின் தேசிய ஒருங்கிணைப்பு திட்டம். அரங்கம் டெல்லியில் ஒரு பெரிய தன்னார்வ பயிற்சி முகாம். சிவசங்கரன் மேடையில் பேசுகிறான். சிவசங்கரன் நண்பர்களே. நாம் தொடங்கப் போகும் இந்த புதிய திட்டம். தகவல் களஞ்சியம் இன்ஃபர்மேஷன் ரெபாசிட்டரி. உள்ளூர் செய்திகள் அரசு உத்தரவுகள் போன்ற அனைத்து தகவல்களையும். அன்றாடம் சேகரித்து ஜோதி குரல் திட்டத்தில் சேர்க்க வேண்டும். சந்திரசேகர் கூட்டத்திலிருந்து எழுந்து. மிகுந்த உற்சாகத்துடன் சவாலை நான் ஏற்றுக்கொள்கிறேன் சிவசங்கரன். நான் 2 லட்சம் தன்னார்வலர்களை மாநிலம் மற்றும் வட்டார வாரியாக பிரித்து. ஒரு அமைப்பு சார்ந்த வியூகத்தின் மூலம் திரட்டுகிறேன். சிவசங்கரன் சந்திரசேகரின் ஆற்றலை உணர்ந்து. சந்திரசேகர் நீங்கள்தான் இந்த தேசிய தன்னார்வலர் வலையமைப்பின் தேசிய ஒருங்கிணைப்பாளர். உன் இலக்கு 2 லட்சம் தன்னார்வலர்கள். நம்முடைய விதிமுறை 3 ஆதாரங்களை உறுதி செய்த. தகவல்கள் மட்டுமே பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். அத்தியாயம் 5 கருப்பையாவின் தரக்கட்டுப்பாட்டு கோரிக்கை. அரங்கம் ஆந்திர மாநிலத்தின் ஓர் ஒதுக்குப்புறமான கிராமப்புற சந்தை. சிவசங்கரன் அங்கு மக்களை சந்திக்கிறான். சிவசங்கரன் நாங்கள் உள்ளூர் செய்திகளை திரட்டப் போகிறோம். கருப்பையா வயதில் மூத்த அனுபவமுள்ள மனிதர். அது மட்டும் போதாது சிவசங்கரன்.
பார்வையற்ற விவசாயிகள் தினசரி சந்தை விலை தகவல்கள் இல்லாமல் நஷ்டமடைகிறார்கள். இந்த பக்கம் 3 தகவலை சேகரிக்க வேண்டும். மேலும் செய்திகளை வாசிக்கும் போது தன்னார்வலர்கள் அதிக உணர்ச்சிகளுடன் வாசிப்பதை தவிர்க்க வேண்டும். இது செய்தி கதை அல்ல. சிவசங்கரன் உண்மையை உணர்ந்து உண்மைதான். நீங்கள் உடனடியாக சந்திரசேகரின் குழுவுடன் இணைந்து தரக் கட்டுப்பாட்டு குழுவின் களப்பணி தலைவராக பொறுப்பேற்க வேண்டும். அத்தியாயம் 6 தொழில்நுட்பத்தின் நெறிமுறைச் சவால். கருப்பையா மற்றும் கார்த்திகேயன். அரங்கம் கார்த்திகேயனின் ஆய்வகம். கருப்பையா வீடியோ காலில் பேசுகிறார். கருப்பையா கார்த்திகேயன் தகவல்களை யில் பதிவேற்றும் முன் 2 விஷயங்களைச் சரிபார்க்க வேண்டும். 1. 3 ஆதாரச் சரிபார்ப்பு. 2. செய்தியை வாசிக்கும் தன்னார்வலர் உணர்ச்சிபூர்வமான தொனியை குறைத்து. அறிவிப்பு தொனியை மட்டுமே பயன்படுத்துகிறாரா என்பதை உறுதி செய்ய வேண்டும். கார்த்திகேயன் பெரிதாக யோசிக்கிறான். அறிவிப்பு பக்கம் 3 தொனியைச் சரிபார்க்கும் யா. இது ஒரு புதிய சவால். இந்த க்கு நம்பகத்தன்மையின் அழகியலை கற்றுக் கொடுக்க வேண்டும். அத்தியாயம் 7 யின் நம்பகத்தன்மையின் அழகியல். அரங்கம் கார்த்திகேயனின் ஆய்வகம். கார்த்திகேயன் வெற்றிகரமாகச் செயல்படுத்தியதைக் காட்டி. கருப்பையா உங்கள் கோரிக்கை வெற்றிகரமாகச் செயல்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு தன்னார்வலர் ஒரு செய்தியை உணர்ச்சியுடன் வாசித்தபோது. அந்த தகவல் யால் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுவிட்டது. கருப்பையா சிரிப்புடன் இதுதான் நான் எதிர்பார்த்தது. துல்லியம் என்பது எழுத்தில் மட்டும் இருக்க கூடாது. குரல் நடையிலும் இருக்க வேண்டும். நம்பகத்தன்மையின் அழகியல் இப்போது வந்துவிட்டது. அத்தியாயம் 8 மழை வெள்ளத்தில் சந்திரசேகரின் வழிகாட்டுதல். அரங்கம் மேற்கு வங்காளத்தின் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு கிராமம். சந்திரசேகர் தன்னார்வலர் வலையமைப்பு மூலம் குரல் வழிகாட்டி அனுப்புகிறான். கவலைப்பட வேண்டாம். இணைய இணைப்பு இல்லாத இந்த நேரத்தில் தகவல்களை பதிவு செய்து. அதை ஒரு குறுஞ்செய்தி மூலமாகவே அனுப்புங்கள். தன்னார்வலர் அதை எப்படிச் சரிபார்ப்பது. சந்திரசேகர் உறுதியுடன் நீங்கள் அனுப்பும் முக்கிய தகவல்களை. கருப்பையாவின் தரக் கட்டுப்பாட்டு குழு உடனடியாக 3 ஆதாரங்களுடன் சரிபார்த்து. அவசர தகவல்களாக பதிவேற்றம் செய்யும். அத்தியாயம் 9 தகவல் களஞ்சியத்தின் முதல் வெளியீடு. அரங்கம் டெல்லியில் ஒரு சிறிய செய்தியாளர் சந்திப்பு. கார்த்திகேயன் இன்று முதல் ஜோதி குரல் திட்டத்தில். நூல்கள் மட்டுமல்ல சந்திரசேகர் மற்றும் கருப்பையாவின் வழிகாட்டுதலில். அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் உள்ளூர் சந்தை விலைகள். போன்ற அனைத்து தகவல்களும் துல்லியமான குரல் வாசிப்பில் இலவசமாக கிடைக்கும். செய்தியாளர் இந்த தகவல்கள் எவ்வளவு விரைவாக புதுப்பிக்கப்படும். சிவசங்கரன் ஒவ்வொரு தகவலும் 12 மணி நேரத்திற்குள் 3 ஆதாரங்கள் மூலம். பக்கம் 4 சரிபார்க்கப்பட்டு புதுப்பிக்கப்படும். இதுதான் எங்கள் குழுவின் வாக்குறுதி. அத்தியாயம் 10 நிதி உதவிக்கான புதிய சவால். அரங்கம் ஒரு நிதி ஆலோசகரின் அலுவலகம். நிதி ஆலோசகர் ஜோதி குரல் திட்டம் அற்புதமானது. ஆனால் 2 லட்சம் தன்னார்வலர்களுக்கான பயிற்சி. கிளவுட் சேமிப்பு போன்றவற்றுக்கு இனிமேல் அதிக நிதி தேவைப்படும். இந்த இலவச திட்டம் நீண்ட காலத்துக்கு எப்படி தாக்குப்பிடிக்கும். கார்த்திகேயன் தனிப்பட்ட பயனாளிகளுக்கு தொடர்ந்து இலவசமாக வழங்குவோம். ஆனால் இந்த தொழில்நுட்பத்தை அரசு பொதுத்துறை நிறுவனங்களுக்கோ. அல்லது தேசிய நூலகங்களுக்கோ மிகக் குறைந்த கட்டணத்தில் வழங்குவதன் மூலம் வருமானம் ஈட்டலாம். அத்தியாயம் 11 வட இந்திய கிராமங்களில் புதிய வழிகாட்டியின் தாக்கம். அரங்கம் உத்தரப்பிரதேசத்தின் ஒரு கிராமப்புற பள்ளி. ஆசிரியர் சிவசங்கரனிடம் உங்கள் பழைய ஆடியோ வழிகாட்டி. பக்கம் 4 மாணவர்களுக்கு பழகியது. இப்போது வந்திருக்கும் இந்த இரண்டாவது ஆடியோ வழிகாட்டி. தரக் கட்டுப்பாடு மற்றும் களப்பணி நடைமுறைகள் பற்றி பேசுகிறது. சிவசங்கரன் ஆம். இதுவும் திருப்பதியின் குரல் வழிகாட்டிதான். ஆனால் இதில் சந்திரசேகர் மற்றும் கருப்பையாவின் களப்பணி அனுபவங்களின் சாரம் உள்ளது. அத்தியாயம் 12 வணிகச் சந்தையின் நிழல். அரங்கம் மும்பையில் உள்ள ஒரு நட்சத்திர விடுதி.
ஒரு வணிக தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைவர் சிவசங்கரனை சந்திக்கிறார். வணிகத் தலைவர், உங்களிடம் இருக்கும் 200 தனித்துவமான குரல் மாதிரிகள் மிக மதிப்புமிக்கவை. அவற்றை எங்களிடம் விற்றுவிடுங்கள். சிவசங்கரன் ஆத்திரத்துடன், இந்த 200 குரல்களும் மக்களின் நம்பிக்கை. அவை ஒருபோதும் வணிக பண்டம் ஆகாது. அத்தியாயம் 13 கருப்பையாவின் புதிய விதிமுறைகள். அரங்கம் கார்த்திகேயனின் அலுவலகம். கருப்பையா, காணொளியில் கார்த்திகேயன். ஏஐ சிறப்பாகச் செயல்படுகிறது. ஆனால் தென் மாநிலங்களில் உள்ள தன்னார்வலர்கள். உள்ளூர் சந்தை விலை ஏற்ற இறக்கத்தின் காரணத்தையும் சேர்த்து பதிவு செய்ய வேண்டும் என்று ஒரு புதிய விதிமுறையை உருவாக்கியுள்ளேன். இந்தச் சிறிய தகவல் ஒரு விவசாயிக்கு மிகவும் முக்கியம். கார்த்திகேயன் அதிசயத்துடன், காரணம் பற்றிய தகவலா? சரி, இதையும் ஏஐ இல் சரிபார்க்க ஒரு புதிய அடுக்கை சேர்க்கிறேன். அத்தியாயம் 14 சந்திரசேகரின் தன்னார்வலர் வியூகம். அரங்கம் சந்திரசேகர் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள தன்னார்வலர்களைச் சந்தித்து அவர்களுக்கு பயிற்சியளிக்கிறான். சந்திரசேகர், தன்னார்வலர்களே, நீங்கள் சேகரிக்கும் ஒவ்வொரு உள்ளூர் செய்தியும். அந்த வட்டாரத்தில் உள்ள பார்வையற்றவர்களின் வாழ்க்கையை மாற்றும். நான் ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒரு தனியான தகவல் சேகரிப்பு குழுவையும். கருப்பையாவின் வழிகாட்டுதலில் ஒரு தரச் சரிபார்ப்பு குழுவையும் நியமிக்கிறேன். இது வெறும் தொண்டு அல்ல, தகவல் உரிமை. அத்தியாயம் 15 மாற்று வடிவங்கள் மற்றும் சவால்கள். பக்கம் 5. அரங்கம் ஆந்திர மாநில நூலகம். பேராசிரியர் சிவசங்கரனிடம் குரல் வடிவம் கிடைக்கிறது, மகிழ்ச்சி. ஆனால் தகவல்கள் பிரெய்லி வடிவத்திலும் கிடைக்குமா? கருப்பையா, அங்கிருந்தபடி பிரெய்லி தேவைதான். ஆனால் அதைவிட முக்கியம், இன்னும் பலர் மொபைல் பயன்பாடு இல்லாதவர்கள். அவர்களுக்கு தகவல்கள் வானொலி அல்லது தொலைபேசி மூலமாகவும் சென்றடைய வேண்டும். சிவசங்கரன், அதுதான் எங்கள் அடுத்த சவால். அத்தியாயம் 16 இலக்கை அடைதல் 2 லட்சம் தன்னார்வலர்கள். அரங்கம் தலைமை அலுவலகம், டெல்லி. சிவசங்கரன் சோர்வுடன், 2 லட்சம் தன்னார்வலர்களை திரட்டிவிட்டேன். சந்திரசேகர் தலைமையிலான குழு இதைச் சாதித்தது. கார்த்திகேயன் என்ஏஐ குழு கருப்பையாவின் துல்லிய கோரிக்கைகளுக்கு ஏற்ப தகவல்களைச் சரிபார்ப்பதில் சாதனை படைக்கிறது. நம்பிக்கையின் குரல் இப்போது துல்லியத்தின் குரலாகவும் மாறிவிட்டது. பக்கம் 5. அத்தியாயம் 17 தேசிய தகவல் ஊடகத்தின் அறிமுகம். அரங்கம் டெல்லியில் உள்ள தேசிய கருத்தரங்கு அரங்கம். திருப்பதி மேடையில் குரல் வாசிப்பு மூலம் உரையாற்றுகிறார். ஜோதி குரல் திட்டம் இனி வெறும் வாசிப்புச் செயலி அல்ல. இது பார்வையற்றோருக்கான ஒரு தேசிய தகவல் ஊடகம். இனிமேல் அவர்களுக்கு செய்திகள் தாமதமாக கிடைக்காது. நாதன் மாஸ்டர் பார்வையாளர் மத்தியில் இன்று இந்த திட்டம் ஒரு தகவல் புரட்சியாக மாறிவிட்டது. சந்திரசேகர் மேடையில் இது 2 லட்சம் தன்னார்வலர்களின் வெற்றி. கருப்பையா மேடையில் துல்லியத்தையும் நம்பிக்கையையும் நாங்கள் காப்போம். அத்தியாயம் 18 உலகை இணைக்கும் கனவு. அரங்கம் வகுப்பறை. நாதன் மாஸ்டர் கதையை நிறைவு செய்கிறார். நாதன் மாஸ்டர் மாணவர்களே, பார்த்தீர்களா? சிவசங்கரனின் உழைப்பு, கார்த்திகேயனின் தொழில்நுட்பம் மற்றும் சந்திரசேகர். கருப்பையா போன்றவர்களின் அமைப்பு சார்ந்த வியூகத்தால். இன்று உலக பார்வையற்றோர் சமூகம் முழுவதும் இந்த தொழில்நுட்பத்தின் துல்லியத்தை கோருகிறது. மாணவன் 3 மாஸ்டர், அப்படியானால் ஜோதி குரல் திட்டம் இனி உலக அளவில் உள்ள எல்லா மொழிகளிலும் பரவுமா? நாதன் மாஸ்டர் புன்னகையுடன், அங்கேதான் கதையின் அடுத்த கட்டம் தொடங்குகிறது. உலகம் முழுவதும் உள்ள பார்வையற்றவர்களை இணைப்பது அவர்களுடைய புதிய சவால். தகவல் பரிமாற்றக் கழகம் உலகை இணைத்தல் பாகம் 5 இல் அதை காண்போம்.